இந்த காதல் வந்து அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வல்லின கூப்பிட்டாங்க. சிறகுகள் ஒரு துளி கவிதை இணைந்து வழங்கும் என்னோட இன்றைய வாரமலரில் நாம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுடைய புகழ்வணக்க நிகழ்ச்சியை தொடர்கின்றோம். சென்ற வாரம் ஐயா அவர்களோடு பழகிய பல்வேறு ஆளுமைகள் நம்மிடையே கலந்து கொண்டு மகாகவி அவர்களுடைய நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த வாரம் உலக பெண்கள் கவிஞர் பேரவையினுடைய பெண் கவிஞர்கள் இணைந்து ஐயா அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்த இருக்கின்றோம். எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் இந்த இணைய வழியில் கூட்டியிருக்கின்றோம். பல நிகழ்ச்சிகளில் நம்முடைய மகாகவி ஐயா அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கலந்து கொள்ள முடியாத நிகழ்ச்சிகளில் அவர் அந்த நிகழ்ச்சியை கண்டு களித்து அதை எங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்கள் இல்லாத இந்த பொழுதில் அவர்களுக்கான புகழ்வணக்க நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே எங்கள் அனைவருடைய மனத்திலும் ஒரு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தந்தை பெரியார் அவர்கள் கூறுவது போல் இயற்கையின் கோணல் புத்தி, மரணம் என்பது இயற்கையின் கோணல் புத்தி என்று கூறுவார்கள். அந்த கோணல் புத்தியை நம்மால் வெல்ல முடியாது என்ற பொழுதும் அவர் செய்த அந்த சாதனைகளை, அவர் எழுதிய கவிதைகளை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, அவருடைய நினைவுகளை நாம் மீண்டும் மீண்டும் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த மன அழுத்தம் ஓரளவுக்கேனும் குறையலாம். அந்த நிலையில் இன்றைக்கு நாம் ஐயா அவர்களுக்கான வணக்கத்தை இங்கே தொடங்க இருக்கின்றோம். இந்த புகழ்வணக்க நிகழ்ச்சியில் தலைமை ஏற்று தலைமையுரையாற்ற வருகின்றார் முனைவர் நேரு அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். மிக ஒரு கனத்த இதயத்தோடு ஐயா மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய 92 ஆண்டுகால கவிதை பெருவாழ்வு புகழ் வணக்கம் என்ற தலைப்பில் ஐயா அவர்களுடைய மறைவை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வினை புகுத்து கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் கவிஞர் தோழர் கனிமொழி அவர்களே, தோழர்கள் எல்லாம் கவிதையும் நினைவுகளையும் பகிர்ந்த பின்பு நிறைவுரையாற்ற இருக்கக்கூடிய தன்னுடைய வளர்ப்பு தந்தையாக ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களை வரித்து கொண்டு அவருடைய புகழை பாடுவதே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய தோழர் தி அமிர்த கணேசன் என்ற அகனவர்களே, இந்த நிகழ்வில உலக பெண் கவிஞர்கள் பேரவை சார்பாக தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய அருமைக்குரிய கவிஞர்கள் மஞ்சுளா காந்தி அவர்களே, பிரேமா ரவிச்சந்திரன் அவர்களே, ஸ்ரீஜா ராதாகிருஷ்ணன் அவர்களே, இளவரசி அவர்களே, கிரேஸ் பிரீதிபா அவர்களே, நம்முடைய சியாமலா ராஜசேகர் அவர்களே, ராஜாசி வாஞ்சி அவர்களே, கலைச்செல்வி கோபாலன் அவர்களே, மேனகா நரேஷ் அவர்களே, கவிஞர் வித்யா மனோகர் அவர்களே, அன்புச்செல்வி சுப்புராஜ் அவர்களே, பூனா கருணாகரன் அவர்களே, அனுமா அவர்களே, ரம்யா நடராஜன் அவர்களே, சீர்காழி அம்மா சரஸ்வதி அம்மா அவர்களே, ரம்யா ரவீந்திரன் அவர்களே, ராஜி ராமச்சந்திரன் அவர்களே, அதே போல இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கூடிய எழுத்தாளர் ஜெயாமாறன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 70வது நினைவு நாள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த கொள்கைக்காக போராடினாரோ, ஒரு சமத்துவம் வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் போராடினாரோ, அப்படி தன்னுடைய கவிதைகள் வாயிலாக சமத்துவத்தை, சமூக நீதியை பாடியவர் நம்முடைய ஈரோட்டு கவிஞர், நம்முடைய ஐயா ஈரோட்டு தமிழன்பன் அவர்கள். இன்னும் கேட்டால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த மொழியை மிக இயல்பான கவிதையாக்கி கொடுத்தவர் நம்முடைய ஈரோடு தமிழன்பன் அவர்கள். உயர் ஜாதியான் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால், உயர் ஜாதியான் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நாற்காலி துடைத்து வைக்கப்படுகிறது. ஒடுக்கப்பட்டவன் குடிசையில் ஒரு குழந்தை பிறந்தால், ஒடுக்கப்பட்டவன் குடிசையில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த தாயின் கனவில் புதிதாய் ஒரு கழிப்பறை திறக்கப்படுகிறது என்று ஊர் சுற்றி வந்த ஓசை என்ற தன்னுடைய கவிதை தொகுப்பில் ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல
இன்றைக்கு 70 ஆண்டுகள் ஆன பின்பும் கூட நிலைமைகள் மாறாத இந்த காலகட்டத்தில் ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வது என்பது இந்த சமூகத்தில் இன்றைக்கும் நடைபெறக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளை, ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை, வர்க்க முரண்பாடுகளை நாம் களைவதற்கான ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், ஈரோடு தமிழன்பன் அவர்களை பொறுத்தளவில் வெறுமனே கவிதையை பாடியவர் மட்டுமல்ல, அவர் களத்திலும் இளமை காலத்திலே பல நிலைகளிலே நின்றிருக்கிறார். எனவே அந்த வகையில் நம்முடைய ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுக்கு இந்த புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உலகம் என்பது மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கும் அங்குமாக எதையோ ஒன்றை தேடிக்கொண்டு நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக ஓடுகிறோம் என்பது நமக்கே தெரியாத வேகத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் நகர் நட்பு என்று ஒரு கவிதை எழுதியிருப்பார்கள். என்ன சேது எப்போ வந்தீங்க, என்ன சேது எப்போ வந்தீங்க, 20 வருஷமாச்சு பார்த்து, 20 வருஷமாச்சு பார்த்து என்று 20 வருடத்திற்கு பின்பு பார்த்த ஒரு நண்பரை பார்க்கின்ற பொழுது, இதோ 24 வருது, வரட்டுமா பார்ப்போம் பிறகு என்று கிளம்பி போகக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விரைவான உலகம் என்பது நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களை பொறுத்தளவில் அவர் பாடியிருக்கக்கூடிய அந்த மொத்த தொகுப்பை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மலைப்பாக இருக்கிறது. நம்கால மகாகவி என்று நம்முடைய அகரையா அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எரிதலும் இளங்காற்றும் என்று சொல்லி அவருடைய மொத்த தொகுப்பு என்பது இத்தனை பக்கங்களிலே நம்முடைய ஏறத்தாழ அவருடைய அந்த தொகுப்பாக மொத்தமாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த தொகுப்புகள் என்பது ஒரு உண்மையிலேயே நான் இந்த நேரத்தில் நம்முடைய தோழர் அகன் அவர்களை மனதார பாராட்டியாக வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு படைப்புகளை தொகுப்பது என்பது, படைப்புகளை கொடுத்து அதை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய வேலை. எனவே அந்த வகையில் தோழர் அகன் அவர்கள் அதை தன்னுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுமைகளை எல்லாம் இணைத்து இன்றைக்கு எப்படி இந்த நிகழ்வு நடைபெறுகிறதோ அதை போல அவருடைய படைப்புகளை பார்த்து பார்த்து அதை மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வகையில் ஐயா நம்முடைய ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு நாம் புகழ் வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய பாரதிதாசனோடு 10 ஆண்டுகள் என்று ஒரு புத்தகம், ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய புத்தகம். தோழர்கள் யாராவது படிக்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். அவர் கரந்தை தமிழ்ச்சங்கத்திலே மாணவராக இருந்த பொழுது புரட்சி கவிஞரோடு பழகிய அந்த நாட்களை, அதிலிருந்து 10 ஆண்டுகள் அவரோடு தொடர்ந்து பழகிய நாட்களை எல்லாம் நம்முடைய ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அப்படி ஒரு ஈர்ப்பான மொழியிலே அவர்கள் எழுதி கொடுத்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால், புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய அடியொட்டு வளர்ந்தவர் தான் நம்முடைய ஈரோடு தமிழன்பன் அவர்கள். அதிலே குறிப்பிட்டிருப்பார், தன்னுடைய முதல் நூலை எப்படி பதிப்பிப்பதற்கு ஐயா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் உறுதுணையாக இருந்தார் என்பதை மிக இயல்பாக அவர் சுட்டி சென்றிருப்பார். எப்படி என்று சொன்னால், அவர் வா கூட வா என்று ரிக்ஷாவிலே கூட்டு போய், இவன் ஒரு புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார், இதை பதிப்பித்துக் கொடுங்கள் என்று சொல்லி அந்த பாரியினுடைய அந்த பதிப்பகத்தாரிடே அவர் ஒரு ஆணையை போல அவர் கட்டளையிட்டார் என்று நம்முடைய ஈரோடு தமிழன்பன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். எனவே அந்த வகையில் இன்றைக்கு மறைந்திருக்கக்கூடிய ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு கவிதையாக செலுத்தக்கூடிய இந்த அஞ்சலி நிகழ்ச்சியிலே நானும் ஒரு கவிதையை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். படைத்தவர்கள் சாவதில்லை, படைத்தவர்கள் சாவதில்லை, அவர்கள் படைப்புகள் சாகாமல் இருக்கும் வரை. தமிழுக்கு உழைத்தவர்கள் மறைவதில்லை, தமிழுக்கு உழைத்தவர்கள் மறைவதில்லை, அவர்களின் ஒவ்வொரு படைப்பும் இவ்வுலகில் உச்சரிக்கப்படும் வரை, இவ்வுலகில் உச்சரிக்கப்படும் வரை. தமிழ் இலக்கிய வானில், தமிழ் இலக்கிய வானில் ஓரிரு படைப்புகளினாலேயே 100 ஆண்டுகள் பல கடந்து வாழும் தமிழ் புலவர்கள் உண்டு, வாழும் தமிழ் புலவர்கள் உண்டு. எத்தனை உயரத்தில், எத்தனை உயரத்தில், எத்தனை கவிதைகளை, புது புது பாவைகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினாய். நீ எப்படி மறைந்தவராவாய், நீ எப்படி மறைந்தவராவாய் எங்கள் ஈரோட்டு தமிழன்பரே. உங்கள் புகழுடலை, உங்கள் புகழ் உடலை மின்சார மயானத்திற்குள் செலுத்தி சாம்பல் ஆக்கியிருக்கலாம். உங்கள் புகழ் உடலை மின்சார மயானத்திற்குள் செலுத்தி சாம்பல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் நீங்கள் பெற்ற புகழை, நீங்கள் பெறப்போகும் புகழை எவனாலும் சாம்பலாக்கி விட இயலாது.
எவனாலும் சாம்பலாக்கி விட இயலாது. எப்போதும் நீ இருக்கும்போது எப்போதும் நீ இருக்கும்போது உனது பெயரை உச்சரித்தால் உடனே எனது உள்ளத்திற்குள் தந்தை பெரியாரும் புரட்சி கவிஞரும் வந்து வந்து செல்வார்கள். எப்போதும் நீ இருக்கும்போது உனது பெயரை உச்சரித்தால் உடனே எனது உள்ளத்திற்குள் தந்தை பெரியாரும் புரட்சி கவிஞரும் வந்து வந்து செல்வார்கள். நீ இல்லாத காலத்தில் நீ இல்லாத காலத்தில் இருவரும் எனது மனதிற்குள் வந்தமர்ந்து என்போல் தமிழை என்போல் தமிழை என்போல் மனிதத்தை எப்படியெல்லாம் தமிழன்பன் எடுத்து இயம்பி இருக்கிறார் எப்படியெல்லாம் தமிழன்பன் எடுத்து இயம்பி இருக்கிறார் அப்பப்ப எடுத்து இயம்பு என்று ஆணையிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் என்று சொல்லி நம்முடைய ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய கவிதைகளை, ஆயிரக்கணக்கான கவிதைகளை நாம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் மேலாக அநியாயத்தை கண்டு அவர் அந்த ஆவேசமாக பாடிய அந்த பாடல் உணர்வுகளை நாம் கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய அந்த ஆவேசம் என்பது எப்படி அநீதிகளை கண்டு பொங்கி எழுந்தது என்பதை நாம் ஒரு படிப்படையாக எடுத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து எழுத வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை வைத்து, பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாக எங்களை போன்றவர்கள் இந்த சமூகத்திற்காக எழுத வேண்டும், மக்களுக்காக எழுத வேண்டும். எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சமூகத்திற்காக எழுதக்கூடிய, சமூகத்திற்காக பேசக்கூடிய, சமூகத்திலே மனிதநேயம் இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதக்கூடியவர்கள் தான் காலம் கடந்து நிற்கிறார்கள். அப்படி காலம் கடந்து நிற்பவர் ஐயா நம்முடைய ஈரோடு தமிழன்பன் அவர்கள். அவருக்கு பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர். படைப்புகள் இருக்கின்ற வரை, ஐயா அவர்களுடைய படைப்புகள் இருக்கின்ற வரை ஐயா அவர்களுடைய மறைவு என்பது அவருடைய உடலுக்கு மட்டும்தான் என்ற அந்த கருத்தை மிக ஆழமாக கூறியிருக்கின்றீர்கள். மேலும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த நினைவு நாளை முன்னிட்டு அண்ணல் அம்பேத்கர் கூறிய கருத்துக்களை தன்னுடைய கவிதைகளில் மிக சிறப்பாக எடுத்து எம்பியவர் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் என்பதையும் இங்கே கோடிட்டு காட்டியுள்ளீர்கள். உங்களுடைய தலைமையுரைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஐயா அவர்களை பற்றிய தன்னுடைய நினைவுகளை கவிதையின் வாயிலாக பகிர்ந்து கொள்ள வருகின்றார் கவிஞர் மஞ்சு அவர்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். எங்கு சென்று விட்டார் நம் மகாகவி? எங்கு சென்று விட்டார் நம் மகாகவி? நம்முடன் தானே இருக்கிறார். கற்றிடும் கனித்தமிழின் கவிதைகளாய், காதினிக்கும் கண்ணல் மொழி பாடல்களாய், கற்றிடும் கனித்தமிழின் கவிதைகளாய், காதினிக்கும் கண்ணல் மொழி பாடல்களாய், அற்புத மொழிச்சுவடியின் அச்சரங்களாய், அழுத்தம் திருத்தமான அவர்தம் உரைகளாய், அழுத்தம் திருத்தமான அவர்தம் உரைகளாய் நம்முடன் தானே இருக்கிறார் நம் மகாகவி. முட்டவிழும் மலர்களின் மனம் போல முகநூலில் முளைத்து வரும் பாக்களாய், ஒவ்வொரு நாளும் முகநூலில் முளைத்து வரும் அவரின் பாக்களாய், தட்டச்சு செய்யப்பட்ட தாள்களிலே தவழ்ந்திருக்கும் தனித்தமிழின் உருக்களாய் நம்முடன் தானே இருக்கிறார் நம் மகாகவி. சொல்லிடும் சொற்களின் சுவைகளாய், சுந்தர தமிழ் அழகின் இழைகளாய், வல்லினச் சிறகுகளின் பின்னட்டையில் வடிவுடன் மின்னும் கவித்துளிகளாய், வடிவுடன் மின்னும் கவித்துளிகளாய் நம்முடன் தானே இருக்கிறார் நம் மகாகவி. எண்ணங்களை ஏற்றி வைக்கும் எரிதழலாய், எண்ணங்களை ஏற்றி வைக்கும் எரிதழலாய், இன்னிசையாய் வருடி வரும் இளங்காற்றாய், மண்ணிதனில் நாடும் புது விடியலாய், மண்ணிதனில் நாடும் புது விடியலாய், மனத்தின் இருள் தீர்க்கும் வெளிச்சமாய் நம்முடன் தானே இருக்கிறார் நம் மகாகவி. தமிழ்த்தாயின் மகுடத்தில் வைரமாய், தரணியின் இருள் நீக்கும் ஒளியுமாய், அமுதனின் ஒவ்வொரு சொல்லினும் அவரின் அன்பு, அமுதனின் ஒவ்வொரு சொல்லினும் அழகுறச் சிரித்திடும் அப்பாவாய், அழகுறச் சிரித்திடும் அப்பாவாய் நம்முடன் தானே இருக்கிறார் நம் மகாகவி. வருந்தி துவள மாட்டோம், அவர்தம் வழிபற்றி வளர்ந்திருப்போம், அருந்தமிழ் ஆக்கம் செய்தே என்றும் அவர் புகழை ஓங்க வைப்போம், என்றும் அவர் புகழை ஓங்க வைப்போம். இக்கால மகாகவியின் இதயத்தால் ஆசி பெற்ற திக்குகளின் புதல்வியர் யாம்.
இக்கால மகாகவியின் இதயத்தால் ஆசி பெற்ற திக்குகளின் புதல்வியர் யாம். அவர் வளர்த்த திக்குகளின் புதல்வியர் யாம். திண்ணமாய் வென்றிருப்போம். வாழ்க மகாகவியின் புகழ். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர். நம்முடன் தானே இருக்கிறார் மகாகவி என்று உங்களுடைய கவிதையை தொடங்கியிருக்கிறீர்கள். அவர் நம்முடன் தான் இருக்கின்றார். தொடர்ந்து பயணிப்போம். ஐயா அவர்கள் காண விரும்பிய அந்த சமூகத்தை நம்முடைய கவிதையின் வாயிலாக நாம் படைப்போம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிஞர் ஸ்ரீஜா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இந்த கண்ணீருடன் என்ற தலைப்பில் உள்ள கவிதையை நான் ஐயா அவர்களின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். எந்த தொலைக்காட்சி செய்தி உன்னை எனக்கு அறிமுகம் செய்ததோ, எந்த தொலைக்காட்சி செய்தி உம்மை எனக்கு அறிமுகம் செய்ததோ, அதுவே எனக்கு இடியாய் இறக்கியது. அந்த செய்தியை, அந்த அதிர்ச்சியை. துயரை விவரிக்க சொற்கள் இல்லை, துயரை விவரிக்க சொற்கள் இல்லை. தமிழன்னை மடியில் இளைப்பார சேர்ந்து கொண்டார். தமிழ் அன்னை மடியில் இளைப்பார உன்னை சேர்த்து கொண்டாள். தமிழே இங்கு அழுகிறது, தமிழே இங்கு அழுகிறது. உனக்காக வழியும் இந்த விழிநீரும், உனக்காக வழியும் இந்த விழிநீரும், உனக்கானதான இந்த அழுக்குரலும் வேறு யாருக்கும் சொந்தமல்ல தந்தையே, வேறு யாருக்கும் சொந்தமல்ல. சாதாரணமாக நீ எழுதியிருந்தால், பேசியிருந்தால் சட்டை கூட செய்திருக்க மாட்டார்கள். சாதாரணமாக நீ எழுதியிருந்தால், பேசியிருந்தால் சட்டை கூட செய்திருக்க மாட்டார்கள். கர்ஜனை குரலில் பேசிவிட்டாய், கர்ஜனை குரலில் பேசிவிட்டாய். எனக்கு தமிழ் கற்றுத்தந்தாய். எனக்கு நீ தொலைக்காட்சி துரோணர், எனக்கு நீ தொலைக்காட்சி துரோணர். எங்கு சென்றாய் இந்திய நெருடாவே? சமூக அக்கறை உன்னை போல் வேறு யாருக்கு உண்டு? உன் மகளாய் இனி நான் என்றும் உன்னை பின்பற்றியே நான் இருப்பேன். இது சத்தியம் என்று உனக்கு நான் கூறும் வாக்கு. வணக்கம். நன்றி. மிக்க நன்றி தோழர். தொலைக்காட்சி துரோணர். உண்மையிலேயே மகாகவி ஐயா அவர்களுடைய செய்தி வாசிப்பை பார்த்துதான் தமிழ் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று நம்மில் பலர் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதை சுட்டிக்காட்டிய தங்களுடைய கவிதைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய கவிதையை பகிர்ந்து கொள்ள வருகின்றார் கவிஞர் கிரேஸ் பிரதீபா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் கவிதைகள் பேசி பிறந்த நாள் கொண்டாடி மகிழ்ந்திருந்த நேரத்தில் புகழ் வணக்கம் இவ்வளவு விரைவில் செய்வோம் என்று கனவிலும் நினைக்கவில்லை. மகாகவியே, பிள்ளைக்கு அன்பாய் அமுதூட்டும் அன்னையைப் போல் உம் அன்பு அமுதன் எங்கள் அகனையா எங்களுக்கு தமிழூட்டும் உம் கவிதைகளை ஊட்டினார். எம் கால மகாகவி, எங்கள் உலக பெண் கவிஞர் பேரவைக்கு நெருக்கமானீர். வயதோ பெருங்கவி என்ற கர்வமோ எதுவும் எங்களை தள்ளி வைக்கவில்லை. மகாகவியே, உம்முடைய மாண்புக்குச் சான்று. நாங்கள் பாடியா உமக்கு புகழ் சேர்ந்துவிடும், நாங்கள் பாடியா உமக்கு புகழ் சேர்ந்துவிடும். உங்களை பாடியதால் நாங்கள் அல்லவா புகழ் சேர்த்து கொண்டோம், பெருமிதம் கொள்கின்றோம். சுவற்றில் இருக்கும் குழந்தைகள் போல் நாங்கள் இயற்றும் கவிதைகளையும் கேட்பதற்கு நீர் வந்திருந்தீர்.
உம் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடிய போது புதல்விகளால் பொழிந்தவன் நான் என்று மகிழ்வோடு நீங்கள் வாழ்த்தியது உவப்பை உள்ளத்தில் நிறைத்ததே. தந்தை அன்புடன் கவனித்துக் கொண்டிருக்கும் போது விளையாடி கழிக்கும் குழந்தைகள் போல் மகிழ்ந்திருந்தோம். தினம் வரும் உம் கவிதை மிட்டாயில் திளைத்திருந்தோம். உம் பெயரில் எனக்கு கிடைத்த விருதை என் தாய் பெற்றுக்கொண்டது என் பெரும் பேறு. நம் மின் இதழ் வல்லினச் சிறகிற்கு உம் மெல்லின ஆசி இடை நின்றது ஏனோ. நீங்கள் பாடாத பொருள் ஒன்று உண்டா, அதனால் எங்கு பார்த்தாலும் நீர்தான் தெரிகிறீர். உம் பெயர் கொண்ட சாம்பல் கலசத்தை காண்பித்தார்கள். விம்மி அழுகிறது மனம், நம்ப மறுக்கிறது நெஞ்சம். நூற்றாண்டு விழாவும் முன்னெடுக்க ஆவல் கொண்டிருந்தோமே. அன்பாய் அமைதியாய் ஒலிக்கும் உங்கள் தமிழ்த் தேன் குரலை பதிவுகளில் மட்டும் இனி காண்போமோ கேட்போமோ. எங்கள் அகன் ஐயாவை உங்கள் அன்பு அமுதனை எப்படி தேற்றுவோம். நாளெல்லாம் இன்று மழை பொழிகிறது. எந்த 2 துளிகளில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பரபரத்துத் தேடுகிறேன். உனக்கேன் சிரமம் என்றா 2 விழிகளில் வந்து நிறைகிறீர்கள். மூச்சு பட்டால் அணைந்துவிடும் என்று உம் மூச்சை அடக்கி எந்த விளக்கை காத்தீர்கள். இதோ எங்கள் உள்ளங்களில் எல்லாம் நீர் விளக்காய். எங்கள் உள்ளங்களில் எல்லாம் நீர் மகாகவியே விளக்காய். மகாகவியே, உம் கவியை உலகமெங்கும் ஒளிர்விடச் செய்வோம். உங்கள் ஆசி மட்டும் எப்போதும் வேண்டும். வாழ்க மகாகவி ஈரோடு தமிழன்பன். வாழ்க வாழ்க, உம் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி தோழர். நீங்கள் தங்களுடைய கவிதையில் கூறியது போல் மிகவும் எளிமையானவர். நாம் எல்லாம் இப்பொழுதுதான் எழுத பழகுகின்றோம். அவர் மிகப்பெரிய மகாகவி. ஆனால் நம்முடைய கவிதைகளையும் கேட்டு அதை ஊக்குவிக்கக்கூடிய அந்த தன்மை மகாகவி ஐயாவினுடையது. அதை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிஞர் ஷியாம்லா ராஜசேகர். அனைவருக்கும் வணக்கம். வாழும் மகாகவி என்று நாம் கொண்டாடி தீர்த்த ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களை வணங்கி அவர் புகழ் பாடும் ஒரு கவிதை. புவி போற்றும் ஒப்பற்ற வித்தகன் நீ, புகழ் போதை தலைக்கேற்றா பொன்மகன் நீ, கவிமேடை அலங்கரித்த பாவலன் நீ, கவின் மொழியின் சீர்காத்த காவலன் நீ, செவிகட்கு விருந்தளித்த நாவலன் நீ, சென்னிமலை எமக்கழித்த கோமகன் நீ, தெவிட்டாத புது கவிதை பெட்டகம் நீ, சிந்தனைக்கு விருந்தளிக்கும் புத்தகம் நீ, சொற்பொழிவில் சொக்க வைத்த பூவனம் நீ, சுவை கூட்டி உளமீர்த்த பாச்சரம் நீ, நற்றமிழை நேசிப்போர் நெஞ்சத்தட்டில் நற்கவிதை சோறாக ருசிப்பவன் நீ, பற்று கொண்ட தாசனுக்கு தாசனாக 10 ஆண்டு பயணித்த மெய்யன்பன் நீ, மற்றவர்கள் கவிதைகளை படித்துவிட்டு மனம் திறந்து பாராட்டும் தாயன்பன் நீ, பாடாத பொருள் என்று இங்கேதும் இல்லை, பகுத்தறிவு கொள்கைக்கும் பஞ்சம் இல்லை, கோடானு கோடி பெறும் நூல்கள் 100ம் குவலயத்தில் நின் பெருமை எடுத்து கூறும், ஈடாக எதை சொல்ல அறியேன் ஐயா, ஈரோட்டின் பெரும்பேரே புகழ் வணக்கம். வாடாத விண்மீனாய் மேலிருந்து வற்றாத ஆசிகளை எமக்கருள்வாய். 100 இருப்பாய் நீ என்றிருந்தோம், 90 போதுமென்று விடை பெற்றாய். நீங்காத நினைவுகளில் நிறைந்திருப்பாய், நிழல் போலும் எம்மோடு உடனிருப்பாய். நன்றி, வணக்கம். கவிஞர் ஷியாம்லா ராஜசேகர் அவர்களால் கலந்து கொள்ள இயலவில்லை என்றாலும் கூட அவருடைய ஒலிப்பதிவை இன்று நம்மால் கேட்க முடிந்தது. கவிஞர் அவர்களுக்கு நன்றி. புகழ்போதையை தலைக்கேற்றாதவர் என்று தன்னுடைய கவிதையிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மைதான். அவரை தொடர்ந்து கவிஞர் கலைச்செல்வி கோபாலன் அவர்கள் அவருடைய கவிதையை பகிர்ந்து கொள்ள வருகின்றார். வணக்கம். மியூட்ல இருக்கீங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம்.
பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கவிதை பெரியார் தமிழன்பன் அவர்களே, ஈரோடு பெற்ற செல்வமே, ஈடில்லா புகழ் பெற்றவரே, ஆயிரம் ஆயிரம் கவிதைகள் இயற்றி கவிதை பெரியார் ஆனவரே, கவிதை ஊற்றே, சாகையிலே தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற கூற்றுப்படி இறுதி வரை தமிழ் பணி செய்தவரே, எனது பணிவான வணக்கம். தங்களிடமிருந்து 2 விருதுகள் பெறுவேன் என்று கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. எனது சிறிய நூலான தமிழ் எழுத்துகளுக்கு ஒரு விருது அகனையா அவர்கள் வழங்கினார். 30 ஆண்டுகள் தமிழ் கற்பித்தலுக்கு 2வது விருது தங்களிடமிருந்து நியூயார்க் வர ஏற்பாடு செய்தும் இறுதியில் என் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் வர முடியாத தங்களை காணும் வாய்ப்பை இழந்தேன். அந்த விருதினை சென்னையில் வழங்கும் போது அப்பொழுதும் என்னால் வர இயலவில்லை. எனது பெயரன் கார்த்திகேயன் என் சார்பாக பெற்றார். அப்போதும் மறவாமல் கலைச்செல்வி அம்மாவுக்கு தாங்கள் என்ன உறவு, பெருமாள் ஐயா அவர்களுக்கு தாங்கள் என்ன உறவு என்று கேட்டீர்கள். என்னே தங்களது நினைவாற்றல். கார்த்தி இன்னும் தமிழ் தாத்தா அவர்களிடம் நான் விருது பெற்றேன் என்று பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் கூறிக்கொண்டிருக்கிறார். சென்ற மாதம் சென்னை வந்தும் தங்கள் வாயில் அருகே வந்தும் தங்களை காண இயலாமல் போய்விட்டதே. தங்கள் விருது நான் பெற்ற பெரும் பேறு. தமிழ் நெஞ்சங்களில் என்றும் தாங்கள் வாழ்வீர்கள் ஐயா. தமிழ் உள்ளவரை தங்கள் புகழ் வாழும். பணிவான வணக்கம். நன்றி. மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய நினைவுகளை மிக அழகான வரிகளாய் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். தமிழ் உள்ளவரை ஐயா அவர்களுடைய புகழ் வாழும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிஞர் வித்யா மனோகர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். வள்ளியம்மை மைந்தனே, உங்களுக்கான கவிதைகளை நான் இப்படித்தானே துவங்குவேன், இப்போதும் அப்படியே. ஐயா, எதை நினைப்பது, எதை மறப்பது? என் பால்யத்தின் முற்றத்தில் நீங்கள் இருந்தீர்கள். 80களின் தொடக்க நாள்களில் L4 லாய்ட்ஸ் குடியிருப்பில் கையில் ஒரு செய்தித்தாளுடன் உங்கள் தரிசனம் கிடைக்கும். அப்போது நீங்கள் எனக்கு தமிழன்பன் மாமா, தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்கும் தமிழன்பன் மாமாவை எனக்கு தெரியுமே என்று தோழியரிடம் பெருமை பேசி மகிழ்ந்த அந்த நாள்களை மறக்க முடியுமா? பின்னர் நான் தமிழ் இலக்கியம் பயின்று கவிதை உலகில் தடம் பதிக்கும் வேளையில் உங்கள் அன்பு அமுதன், என் அன்பு சித்தப்பா, தக்க சமயத்தில் தமிழன்பன் 1000 கவிதை தொகுப்பை எனக்கு பரிசளித்ததையும், அத்தொகுப்பில் மூழ்கி திளைத்த எனக்கு உங்களின் அக தரிசனம் கிடைத்ததையும் மறக்க முடியுமா? 2017 அருமை சகோதரர் மருத்துவர் முருகசுந்தரத்தின் கவிதை குழுவிற்கு யானர் என்று பெயரிட்டு முதல் கவிதை தொகுப்பில் முதல் கவிதை நிகழ்விற்கு நீங்கள் தலைமை ஏற்றீர்கள். நான் ஒரு கவிதை வாசித்து உங்கள் கண்களையே பார்த்து நின்றேன். கவிதை நன்று மகளே, கலக்கம் எதற்கு, சிறகு விரித்தால் வானம் வசப்படும் என்றீர்கள். தமிழன்பன் மாமா ஞான தந்தையாகி ஒளி பொருந்திய சொற்களால் ஆசி வழங்கிய அந்த நொடி சிலிர்ப்பை என்னால் எப்படி மறக்க முடியும்? முதல் கவிதை தொகுப்பு உங்கள் தலைமையில் வெளிவந்த அந்த நாளின் பூரிப்பை மறக்க முடியுமா? 2ஆம் கவிதை தொகுப்பிற்கு 5 பக்கங்கள் உங்கள் திருக்கரங்களால் நீங்கள் எழுதி அனுப்பிய முன்னுரையில் 2ஆம் காக்கை பாடினி என்று நீங்கள் அளித்த அன்பின் அடைமொழியைத்தான் என்னால் மறக்க முடியுமா? 2019 தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்கத்தினர் கவிக்கோ அரங்கத்தில் ஏற்பாடு செய்திருந்த உங்கள் பிறந்த நாள் விழா அது. அப்போது அயலகத்தில் சித்தப்பா அங்கிருந்தபடி எனக்கு சில பொறுப்புகளை அளித்திருந்தார்கள். அண்ணன் நியூயார்க் சண்முகம் பெரியசாமி அவர்கள் பிறந்த நாள் பரிசாக சென்னிமலையில் இருந்த சால்வைகளும் போர்வைகளும் வரும்
அவற்றை முறையாக ஐயாவிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விழா முடியும் வரை அந்த பை என் கையை விட்டு அகலவே இல்லை. உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஏனம்மா அதை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்று கேட்டீர்கள். அது உங்கள் தாய் வீட்டு சீதனம் என்று நான் சொன்னேன். உணர்வு வெள்ளம் பொங்கி பெருகிய அவ்வேளையில் நாம் எடுத்துக்கொண்ட அந்த ஒளிப்படத்தை நேற்று நான் மீண்டும் மீண்டும் பார்த்தேன். அதை நீங்கள் பார்த்தீர்களா? 2023 புதுச்சேரிக்கு நான் வந்த பிறகும் உங்கள் பிறந்த நாள் விழாவை தொகுத்து வழங்க என்னை அழைத்தீர்கள். ஆவணப்படத்தில் பேச வாய்ப்பு வழங்கினீர்கள். அதையெல்லாம் என்னால் எப்படி மறக்க முடியும்? சளியும் இருமலும் கூட்டணி வைத்து உங்களை வாட்டி வதைப்பதாக சித்தப்பா என்னிடம் சொன்னபோது நான் ஒரு மருந்து தயாரித்து கொடுத்தேன். அதற்கு நீங்கள் ஒரு கவிதை கொடுத்தீர்கள். நல்ல மருந்து, இம்மருந்து நலம் நல்கும் வித்யா மனோகர் மருந்து. கொல்ல துடிக்கும் கொடிய சலியும் அஞ்சி கொல்லை வழியில் கும்பிட்டோடும் நம்மிடம் இருந்து. தேனில் கலந்தது அதிபதடு சிறு சிறு தெசுவில் நனைந்தது திப்பிலி மிளகுடன் ஆன அளவிலே அன்பிட்டு செய்தது. ஆட்டி படைக்கும் சலியை ஓட்டி விரட்டிடும். தொடரும் இருமலால் தொடவே முடியாது. துக்க கணிப்புகள் சிக்கல் நெருங்காது. நெடிதனம் மூக்கிலே குற்றாலம் நிகழாது. நிச்சயம் தடுமும் தடுமாறும் வெளியேறும் தங்காது. தொண்டை கோழைக்கு இங்கென்ன வேலை? தோழமை நெஞ்சிலா இடிகள் தொழிற்சாலை. அண்டவே முடியாது சலியின் தொல்லை. ஆகவே இம்மருந்தை தேடுவதே உன் முதல் வேலை. இந்த கவிதையை நான் எப்படி மறப்பது? எத்தனையோ சந்திப்புகள், அன்பின் பரிமாற்றங்கள், எத்தனை எத்தனை மேடைகள். அங்கெல்லாம் உங்கள் கவிதைகளில் மிளிரும் பல்வேறு பாடுபொருள்கள் குறித்த தொடர் உரைகள், கவிதைகள். எதை நான் மறப்பேன்? என்னை மகளே என்று அழைக்கும் ஞான தந்தையே, உங்களின் 91ஆம் அகவைக்கு பிறந்த நாள் பரிசளிக்க வேண்டி அப்போது அகனின் அயராத உழைப்பால் அச்சாக்கம் பெற்றிருந்த எரிதழலும் இளங்காற்றும் நூலின் துணையோடு தங்களின் 91 நூல்களிலிருந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து வடிவமைத்து 91 பதிவுகள் அளிக்க விழைந்தேன். ஆவலை அகனிடம் மொழிந்தேன். உடனே செய், நல்ல விடயம் என்று வாழ்த்தினார். செயல்படுத்தி மகிழ்ந்தேன். முகநூலில் உங்கள் கவிதைகள் அழகான வடிவமைப்புடன் வலம் வந்தன. உங்களின் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் பதிவுகளுக்கு நீங்கள் இட்ட பின்னூட்டங்களையும் மீண்டும் மீண்டும் படித்து பார்க்கிறேன். வாழும் காலத்தில் ஒரு மகா கவிஞனை கொண்டாடிய மன நிறைவு இது போதும் இப்பிறவிக்கு. என்னை தொடர்ந்து உலக பெண் கவிஞர்கள் பேரவையின் தோழியர் சிலரும் பதிவுகள் அளித்தது எனக்கு கூடுதல் உவகை. டிசம்பர் 4ஆம் நாள் சுண்டைக்காய் துவையலோடு உங்களை சந்திப்பதுதானே நம் திட்டம். அப்படியே நடந்திருக்கலாமே என்று ஏங்கி தவிக்கிறது உள்ளம். இந்நேரத்தில் ஒன்றை மட்டும் நான் இறுக பற்றி கொள்கிறேன். உலக அரங்கிற்கு என் கவிதைகளை மோனை போல் அமுதன் முன்னே கொண்டு போக எங்கள் மகள் வித்யா தொடர்வதை எனக்கு கிடைத்த பெரும் பேராக கருதி மகிழ்கிறேன். வாழ்க என்று முன்னம் ஒருமுறை நீங்கள் அனுப்பிய வாழ்த்து செய்திதான் அது. உலக அரங்கில் உங்கள் கவிதைகளை எடுத்து செல்லும் பணியில் முன்னோடிகளின் வழியில் ஒரு சிற்றகல் ஒளியாக இந்த எளிய மகளின் பங்களிப்பு என்றும் இருக்கும். ஞான தந்தைக்கு புகழ் வணக்கம். நன்றி. மிக்க நன்றி தோழர். ஒரு உருக்கமான உங்களுடைய சிறு வயது முதல் ஐயா அவர்களோடு நீங்கள் பழகிய அந்த நினைவுகளை உங்களுடைய கவிதையில் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உருக்கமான கவிதை. உங்களைப் போலவே நாங்களும் உங்களுடைய அந்த மன அழுத்தத்தோடு தான் இங்கே கூடியிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தன்னுடைய கவிதையை பகிர்ந்து கொள்ள வருகின்றார் கவிஞர் புவனா கருணாகரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐயா நிறைந்த நாள் என்று நான் இயற்றியது கலிப்பா. தமிழன்ப பெருந்தகையே, நாள்தோறும் புலனத்தில் நற்றமிழாய் வருவாயே, ஆள் போல கவிதை மொழி அள்ளி அள்ளி தருவாயே, வேல் போன்ற அறவுரைகள் விளங்க வைக்க முயல்வாயே, கால்களின்று ஓய்ந்திடவே கடல் தமிழ் நீ நிறைந்தாயே. தென்றல் போல் தவழ்ந்திடுமே தீந்தமிழில் உன் கருத்து, மென்மையான சொல்வளத்தில் மேன்மையந்த மொழிவனப்பு, உன் கவிகள் கள்ளினிப்பு, ஒண்டமிழ் மண் நீர்வரப்பு, கண்பசிக்கு பெருஞ்சோறு, கனித்தமிழின் பொன்னாறு. தமிழன்ப பெருந்தகையே, தமிழ் நிலனின் பெருங்கவியே, இமயம் போல் மனங்கொண்ட இருந்தமிழ்த்தேன் பாத்திரமே, அமிழ்தப்பா கடைந்தளித்த
ஆழ்கடலின் மொழிமத்தே, உமதெழுத்தால் என்றென்றும் உளம் நிலைத்து வாழ்வீரே. காலம் வென்று நிலைத்திடவே கவித்தமிழை யாத்தவரே, வேழம் போல் உயர்நடையில் வேங்கைகளை ஈர்த்தவரே, ஆழங்கால் பட்டவரே அருந்தமிழ்த்தாய் கவிமகனே, காலம் சொல்லும் உண்மை இது கவிஞனுக்கு மரணமேது, காலம் சொல்லும் உண்மை இது கவிஞனுக்கு மரணமேது. மகாகவிக்கு புகழ் வணக்கம். நன்றி. மிக்க நன்றி தோழர். கவிஞருக்கு மரணமேது என்று மிக முத்தாய்ப்பாக அந்த கவிதையில் கூறியிருக்கின்றீர்கள். நம்முடைய மகாகவி ஐயா அவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள், அவருடைய கவிதைகள் மூலம், அவருடைய படைப்புகள் மூலம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிஞர் ரம்யா நடராஜன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சென்னிமலை தோன்றிய மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா. 100க்கு மேல் கவிதை நூல்கள், யாப்பில் பல வகைமைகள், தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் என உலகக் கவிதைகள், அதில் கவிதை வகைமைகள், இது உலகம் அறிந்து வியக்கும் சாதனைகள். அறவழி பிழழ்வில் ஓங்கி ஒலிக்கும் முதல் குரல், காற்றெனத் தழுவி குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர், பேரன்கள் வரை திறவுகள் 1000 தரும் கவிதைகள். அழகியல், காதல், இயற்கை நேசம் தாண்டி மானுடம், தத்துவம், தத்துப்பித்துவம் என விரியும் சிந்தனை தெரிப்புகள். இது தமிழ் நேயர்களின் விருந்து. அத்தனையும் கொண்டும் அத்தனையும் தாண்டியும் அறிவின் முதிர்ச்சி பணிவின் உச்சம், அறிவின் முதிர்ச்சி பணிவின் ஆழம் என வாழும் முறைமை அறிகிறோம் இந்த திக்குகளின் புதல்விகள். அன்னை மொழி ஊற்றில் அமிழ்ந்தெழுந்த அனலி, ஆறா அமுதமாய் அன்பை ஆக்கியளிக்கும் ஆழி, இமைகள் தாண்டினாலும் இதயங்கள் கொண்ட இமயம், ஈன்ற தமிழ் யாப்பிற்கு ஈந்தளித்த கொண்டல், உடன் வருவோர் உயர்ந்திடவே உவகை கொள்ளும் விடரி, ஊக்கியென உறங்கிக் கிடக்கும் ஊரெழுப்பும் பருதி, எந்திசையும் விருந்தி நின்று எழில் அணையும் எரிதழல், ஏடுகளில் நிரம்பி வந்து ஏற்றம் தரும் ஏனி, ஐயமில்லை இவரை பெற்ற வையம் உயித்து உய்யும், ஒரு கொடியின் ஒரு மலரும் ஒவ்வொரு நாளும் சொல்லும், ஓயாத கடலலையும் ஓய இவர் புகழ் வெல்லும், அவ்வியத்தை அறுத்ததனால் ஔடதமாய் இவர் சொல்லும். கவிஞனாய் வாழ்பவர் கவிதையாவே வாழ்கிறார் நம்முடன். நான் தூங்கப் போகிறேன் என்றான் கவிஞன், நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்றது கவிதை. கவிஞனாய் வாழ்பவர் கவிதையாகவே வாழ்கிறார் நம்முடன். பெருவாழ்வு பெற்ற பெருமகனாருக்கு, தமிழ் மகனாருக்கு சிரம் தாழ்ந்த புகழ் வணக்கம். மகாகவி எனும் அம்புலியை எமக்கு அறிமுகப்படுத்திய ஆசான் அகன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர். கவிதையாகவே வாழ்கிறார் மகாகவி அவர்கள் என்று தங்களுடைய கவிதையில் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிஞர் ரம்யா ரவீந்திரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழின் தலைமகனாய் சென்னிமலையில் பிறப்பெடுத்தாய், தமிழன்பனென பெயர் கொண்டு கவி புனைந்த குணக்குன்று, வள்ளுவனை சுவாசித்தாய், பாரதி கம்பனை நேசித்தாய், பாரதிதாசனுக்கு அணுக்கத் தொண்டனானாய், உன்னால் புலரியில் புள்ளினங்கள் தமிழ்ப்பண் இசைத்தது, உன் காந்தக் குரல் கேட்டு தமிழர் நாவில் உச்சரிப்பு சீரானது, உன் பொது உடைமை பண்களால் குடிசைக்குள்ளும் வானவில் எழுந்தது, அவசர நிலையின் போது உன் எழுதுகோல் அதிகாரத்தின் கைவிலங்கை நொறுக்கும் சுத்தியல் செய்தளித்தது. ஹைக்கூ, லிமரைக்கூ, சென்றியூ, பழமுன்றியூ என புதுக்கவி மாலைகள் நீ சாற்றும் போதெல்லாம் தமிழன்னை விண்கூரை தொட்டு இமயத்தை 2ஆம் இடத்திற்கு தள்ளினாள். இன அழிப்பு, வன்முறை, அடக்குமுறை, சமூக ஏற்றத்தாழ்வுகளை சாடிய உனது கந்தகச் சொற்களை சூரியன் இரவலாய் பெற்றுச் சென்றது, இன்னும் பல்லாண்டு காலம் நெருப்புக்கோலாய் ஒளிர. வால்ட் விட்மெனையும் பாப்லோ நெருடாவையும் நீ கவியால் அணைத்தபோது கனியன் பூங்குன்றன் கல்லறையிலிருந்து எழுந்தான், உலக அன்புக்கான நோபல் பரிசை உனக்களிக்க. நீ கவிதைகள் எழுதிய பேனாவை பெற்றே காலம் அடுத்த நாளுக்கான தேதியை எழுதியது. உன் மறைவுச் செய்தி கேட்டதும் எம் கண்களில் நடைமறந்த நதியொன்று நிரந்தரமாய் குடியேறிவிட்டது. பூக்களிடமிருந்து நறுமணம் விடை பெற்று கொண்டு உன் கல்லறையில் குடியேறிவிட்டது. சொற்கள் மொழியிடமிருந்து பிரிந்து மௌனமெனும் இருள்வெளியில் தொலைந்து போனது.
புல்லாங்குழல் இசைக்கும் போதெல்லாம் முகாரி ராகம் மட்டுமே ஒலிக்கிறது. கவிஞனை எரித்த பாவம் தீர நெருப்பு துருவங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டது, நிரந்தரமாய் குளிர்ந்திட. உன் கணீர் குரலும் கவிதை தமிழும் கேளாத செவிகள் ஆபரணம் மாட்டும் ஆணிகளாய் துருப்பிடிக்கின்றன. இதயம் குருதியில் உயிர்வலி கலக்காமல் அதிர்வலைகளை மட்டுமே கடத்துகிறது. தமிழ் மைந்தனே, பெரும் கவிஞரே, தமிழ் ஆடியில் உந்தன் அலை ஓய்ந்ததில் துயரக்கடலில் நாங்கள். தோணிகள் கரையேறலாம், திக்குகள் ஒன்றாகுமா? ஆண்டு பல செல்லட்டும், 1000 பிறை உதிரட்டும். போதவிழ் சோலைக்கெல்லாம் யாத்த உன் பண் விதையாகட்டும். இளங்காற்று அதையேந்தி இதயமெல்லாம் நிறைக்கட்டும். விண்ணும் மண்ணும் நின் புகழ் பாடி களிக்கட்டும். ஐயா அவர்களின் மறைவு ஈடு செய்ய முடியாதது. அவருடன் பயணித்த நாட்களில் அவர் காட்டிய எளிமையும் எல்லோரையும் அரவணைத்து செல்லும் அருங்குணமும், இவர் பெரியவர் இவர் சிறியவர் என்று ஒருபோதும் பாரபட்சம் காட்டாத அவருடைய அன்பும் அக்கறையும் நெஞ்சில் நிழலாடுகிறது. இத்தகைய செம்மாழ்ந்த பெருவாழ்வு வாழ்ந்த பெருந்தகையை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை ஞான தந்தையாக பாவித்த அகன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரின் புகழ் செஞ்சுடர் சூரியனாய் இந்த புவி உள்ளவரை நிலைத்து வாழும். மிக்க நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர். ஐயா அவர்களுடைய புகழ் செஞ்சுடர் சூரியனாய் கண்டிப்பாக நிலைத்து வாழும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிஞர் பிரேமா ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஐயாவுடனுடைய உடன் பழகியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு சொந்த வாழ்க்கையில் நிறைய தாக்கங்கள் இருந்திருக்கிறது. அவர்களது கல்வி உயர்வடைந்திருக்கிறது, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். அப்படி நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அவர் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறேன் என்பதை மிக பெருமையாகவும் உன்னதமானதாகவும் நான் எண்ணுகிறேன். அவரது காலத்தில் வாழ்ந்த இந்த வாய்ப்பில் உலக பெண் கவிஞர்கள் பேரவையோடு இணைந்து அகன் ஐயா கொடுத்த வாய்ப்பில் அவரது உரைகளை வரி வடிவம் செய்திருக்கிறேன். மகாகவி நூலோடு நான் எனும் நிகழ்ச்சியில் அவரது நூல்களை வாசித்து அதை குறித்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறேன். இவை யாவும் எனக்கு எவ்வகையான தாக்கங்களை கொடுக்க இருக்கிறது என்பதை முன்பாக நான் எந்த யூகமும் செய்ததே கிடையாது. ஆனால் நட்பு நாடி மட்டுமே வந்த குழு உலக பெண் கவிஞர்கள் பேரவை. அதற்கு முன்பு எந்த ஒரு கவிதையும் நான் எழுதியதே கிடையாது. கவிதையை ரசித்திருக்கிறேன், அதோடு சரி. மகாகவியை சக்தியாக கொண்டு அகன் ஐயா இயக்கிய வழியின சிறகுகள் இதழாக இருக்கட்டும், வாரமலர் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இவை யாவற்றிலும் நட்பு நாடியே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அது எனக்கு ஏற்கனவே இருக்கின்ற வாசிப்பு பழக்கத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அப்படியான வாசிப்பு, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது, அவை யாவும் என்னை எப்படி செதுக்கி இருக்கிறது என்பதை நான் செதுக்கிக் கொண்டிருந்த பொழுது நான் உணர்ந்ததில்லை. ஏனெனில் நமது தோழிகள் எழுதுகின்ற பக்கங்களான நேர்கொண்ட பார்வையர், சாதித்த பெண்களினுடைய நேர்காணல்கள், இவை யாவற்றுக்கும் முழுமையாக அட்டை முதல் முன்னட்டை முதல் கடைசி அட்டை வரை அந்த நூலை முழுமையாக வாசித்து பாராட்டி ஒவ்வொரு நூலையும் விடாமல் நான் விமர்சனம் எழுதியிருக்கிறேன். அது என்னை எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தியது என்றால், இடையில் நான் விட்ட எனது முதுகலை பட்டத்தை, எனது இளம் வயதில் விட்டதை இன்று எனது மகனது திருமணத்திற்கு பிறகு அதை மீண்டும் தொடர வைத்தது. அப்படியாக 2 முதுகலை பட்டங்களை நான் முடித்திருக்கிறேன். நூல்களை எழுதுகின்ற எண்ணம், ஆசை இருந்தாலும் அதற்கான தொடக்கம் எனக்கு தெரிந்ததில்லை. கவிதையை நமது குழுவிற்கு வந்த பிறகே நான் தொடர்ந்து கவிதையை எழுதியிருக்கிறேன். அது அகன் ஐயாவுடைய ஊக்கத்தில் முதல் நூல் பிறந்தது. அது என்னை தொடர்ந்து ஊக்கப்படுத்தியதில் கிட்டத்தட்ட 17 நூல்களை இந்த 4 ஆண்டுகளில் எழுதிவிட்டேன். அதில் 11 நூல்கள் வெளிவந்து விட்டன. இதில் யாவுமே மகாகவியினுடைய கருத்திலிருந்து ஒரு துளியும் மாறாதவை, அவருடைய கருத்தில் அடிப்படையாக வந்தவை. அது உள்வாங்கி அப்படித்தான் பிறக்க இருக்கிறது என்பது கூட எனக்கு தெரியாது. இப்பொழுது ஆய்ந்து பார்க்கிறேன், அது அப்படித்தான் இருக்கிறது. இவை யாவுமே மகாகவியினுடைய அத்தனை நூல்களினுடைய பாதிப்பு, அவருடைய
கருத்துக்களை ஒத்த கருத்து இருப்பவர்களோடு இணைந்திருந்தது. இது யாவும் என்னை இப்படி நோக்கி நகர்த்தி இருக்கிறது என்றே நான் அந்த கருத்தினை பகிர்ந்தே அதனை அவரது பாதங்களில் சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியில் அதனை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு அமைந்தது. அவர் இன்றும் மறையவே இல்லை. அவர் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்ற எண்ணமே இருக்கிறது. அவரது எழுத்தினுடைய தாக்கம் அவரை வாழ வைத்துக் கொண்டே இருக்கும். நாம் அவரோடு வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்பதை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வதில் நான் மனமும் உணர்ந்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி தோழர் பிரேமா. உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. சமகாலத்தில் ஐயா அவர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதே மிகப்பெரிய பெருமை என்று பதிவு செய்துள்ளீர்கள். உண்மைதான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வருகின்றார் கவிஞர் வி. இளவரசி அவர்கள். வழித்தடம் முடிந்தது, இனி எதற்கு நடக்க வேண்டும் என்று நின்றுவிட மாட்டேன். எனக்கு தெரியும், வாழ்க்கை என்பது பாதையில் நடப்பது மட்டுமல்ல, பாதை போடுவதும் தான் என பாடிய பெரும்புலவர் ஈரோடு தமிழன்பன் ஐயாவுக்கான நினைவேந்தல் நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி வாசித்த ஈரோடு தமிழன்பன் ஐயாவை மட்டுமே தெரிந்திருந்த எனக்கு உலக பெண் கவிஞர்கள் பேரவையோடு இணைந்து ஐயாவுடன் நெருங்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததே எனக்கு கிடைத்த பெரும் பேராக நான் கருதுகிறேன். 90 மணி நேர ஐயாவின் பிறந்த நாளில் 90 மணி நேர தொடர் கவியரங்கத்தில் ஒரே ஒரு சிறு துளியாக நானும் இருந்திருக்கிறேனே என நினைத்து மிகுந்த பெருமிதம் அடைகிறேன். விருது பெறுவதை விரும்பாதவர் பட்டியலில் இருக்கும் நான் 2 விருதுகள் பெற்றதை எண்ணி எண்ணி பெருமை அடைகிறேன். ஈரோடு தமிழன்பன் விருது, ஈரோடு தமிழன்பன் வைக்கம் முகமது பஷீர் விருது பெற்றதை எண்ணி மிகவும் பெருமை அடைகிறேன். உலக பெண் கவிஞர்கள் பேரவையில் ஐயாவின் ஊக்கம் எல்லா பெண்களையும் ஊக்கப்படுத்தியதை எண்ணி மிகுந்த பெருமிதமும் மனநிறைவும் அடைகிறேன். அக்டோபர் 2024 தமிழ் இயக்கம் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் VIT வேந்தர் விஸ்வநாதன் ஐயாவின் முன்னெடுப்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் ஐயாவை சந்தித்து, ஐயா உங்களுடைய செய்தி வாசிப்பை சின்ன குழந்தையாக இருக்கும் போது ஓடி வந்து பார்த்து மகிழ்வேன் என சொன்ன போது ஒரு குழந்தையை போல் சிரித்தார். அந்த முகம்தான் என் கண்முன் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. இந்த என்னுடைய உவகையும் அழுகையும் என்ற புத்தகத்தில் ஐயாவுக்கான ஒரு பிறந்தநாள் வாழ்த்து கவிதையை அதில் பதிவு செய்திருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் எனக்கு இருக்கிறது. இன்னொன்றும் சொல்ல வேண்டுமானால், நம் காலத்தின் நியாய மனம் வீசும் பூக்கம்பமும் இவர்தான், அநியாயம் பிளந்தழிக்கும் பூகம்பமும் இவர்தான், தீமையை பொசுக்கும் எரிதழல் கவிதைகள் அளித்த விரல்கள் இவருடையவை, மனிதம் தழைத்திட உலகில் இளந்தென்றல் வீசிட கவிதை வரிகளை அளித்திட்ட விரல்களும் இவருடையவையே, நிறவெறி நீக்க போராடிய மார்ட்டின் லூதர் கிங்கின் வரலாற்றையும், கீழடி வரலாற்றையும், ஈழ போராட்ட வரலாற்றையும், பெண்ணிய சிந்தனைகளையும், தலித்திய கவிதைகளையும், உலகளாவிய கவிதை வகைமைகளின் தமிழ் வடிவங்களையும் தன் தனித்துவ நடையில் புதிய சொல்லாக்கத்திலும் புதிய அமைப்பாக்கத்திலும் அளித்துள்ள ஒரு மகாகவியின் கவிதைகள் அனைத்தையும் ஒரு சேர ஒரே நூலில் வாசித்து மகிழவே இப்பெருந்தொகுப்பு உங்கள் கரங்களில் என தன்னுடைய உரையை அட்டை பக்கத்தில் பதிவு செய்து இந்த ஓர் அற்புதமான படைப்பை தொகுப்பு நூலை வழங்கி இருக்கும் அமிர்த கணேசன் ஐயா அவர்களுக்கு காலமெல்லாம் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த புத்தகம் என்னுடைய நூலகத்தில் இருக்கிறது என்பதே எனக்கான பெருமையாகவும் பேராகவும் நான் கருதுகிறேன். நான் ஐயா அவர்களை
எனக்கு நெருக்கமாக்கியவர் அமிர்த கணேசன் ஐயா என்று சொன்னால் கட்டாயமாக அது மிகையல்ல, 100% உண்மை. இன்னொரு பெருமையையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ் ஒலிக்கு கிடைத்த சஞ்சீவி போல ஈரோடு தமிழன்பன் ஐயாவுக்கு கிடைத்திருக்கும் அமிர்த கணேசன் ஐயா நல்ல உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நானும் வாழ்ந்திருக்கிறேன் என்பதே எனக்கான பெருமையாக எண்ணி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர். ஐயா அவர்களுடைய அந்த முழு தொகுப்பு எரிதழலும் இளங்காற்றும், அந்த தொகுப்பு நாம் வைத்திருப்பதே அது நம்முடைய மிகப்பெரிய பேறு என்ற அந்த செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை பகிர்ந்து கொண்டார்கள். என்னுடைய கவிதையையும் ஐயா அவர்களை பற்றி நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ஐயா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பொழுது என்னால் நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் தொடர்ந்து அந்த வாட்ஸ்அப் குழுக்களில் அவருடைய கவிதைகளை பகிர்ந்திருக்கின்றோம். அவரை பற்றிய நிறைய செய்திகளை, அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ப முடியாத அந்த செய்தியை கேட்டபொழுது நான் எழுதிய கவிதை எப்படி தாங்குவது. தமிழ் கவிதைகள் மூச்சு திணறுகின்றன. தமிழ் எழுத்துகள் தங்களை தேடி தேம்புகின்றன. பேரிழப்பின் வலியினை நில ஒளியும் சிதறவிடுகின்றது. எங்கே தேடுவோம் இனி உன் புன்சிரிப்பை? இனி எங்கே கேட்போம் உன் தமிழ் உச்சரிப்பின் அழுத்த வெளிப்பாட்டை? யார் கரங்கள் இனி எங்களின் நடைப்பழகும் கவிதைகளை ஊக்குவித்து முத்தமிடும்? சருகுகளையும் துளிராக்கும் வித்தை உன் கவிதைக்கே உண்டு. பாரதிதாசனையும் பாப்லோ நெருதாவையும் தேடிச் சென்றனையோ கவிச்சுடரே. வணக்கம் வள்ளுவ என்றே குரல்களின் குரலாய் ஒலித்தவனே, உன் குரலின் வீச்சை ஏந்திய உன் கவி வரிகள் இனி எப்போது உன் உதடுகளை முத்தமிடப் போகிறோம் என தவித்து ததும்புகின்றன. ஒவ்வொரு நாளும் உன் கவிதைக்காக காத்திருக்கும் முகநூல் திணறிப் போகிறது. இனி உன் எழுத்தின் சுவாசத்தை நுகர முடியாதே என்று எப்படி தாங்குவோம்? முகநூல் திணறிப் போகிறது. ஒவ்வொரு நாளும் உன் கவிதைக்காக காத்திருக்கும் முகநூல் திணறிப் போகிறது. இனி உன் எழுத்தின் சுவாசத்தை நுகர முடியாதே என்று எப்படி தாங்குவோம் உன் பிரிவை? தமிழின் உயிரெழுத்துகள் உன் இறுதி வரிகளை என்றென்றும் சேமித்து வைத்திருக்க மெய்யெழுத்துகள் சந்தனப்பேழையாய் தன்னை இழைத்து கொண்டே உன் இழப்பை எண்ணி கசிகிறது. மறைவேது எங்களின் உயிரும் மெய்யுமான கவியே உனக்கு. தமிழ் மணக்கும் உன் கவிதைகள் தமிழ் வீதிதோறும் வீசிக்கொண்டே இருக்கும். உடுக்களின் வெப்பத்தை சேகரித்து இரங்கற்பாய் எழுதுகிறோம். என்றும் எங்கள் மனவானில் நீயே மின்னிக் கொண்டிருப்பாய். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிதை பாட வருகின்றார் கவிஞர் ராஜீவாஞ்சி அவர்கள். வணக்கம். வாசிப்பு வாசலில் யோசித்து நின்ற பேதை நான். பேசிக்கொண்டே இருக்காதே, பெருங்கடலில் அடியெடுத்து வை. விரும்பி வந்து ஏற்று உன்னை வளர்க்கும் என இரு சொல் வரிகளாய் பொறுமையாய் மசித்த பருப்பு சாதம் ஊட்டி வளர்த்த வள்ளலுக்கு வளர்ப்பு மகள்கள் ஏராளம் என வந்த பின்னர் தெரிந்து கொண்டேன். தமிழ் அன்பருக்கு தரணியெங்கும் தனையர் உண்டு. இமிழ்கடலுக்கு எல்லையேது? அத்தனையருள் தந்தையை தத்தெடுத்துக் கொண்டு தங்கைகளை தனதாக்கிக் கொண்ட அமுதச்செம்மல் அரும்பணியால் எமது தமிழ் வாழும் வரை உமது எழுத்துக்கள் நின்று நிலைக்கும் ஐயா. எழுத்து நிழல் தேடி வரும் நாள் பழுத்து கனியாகி பல்மரமாய் பெருகி விதையாகி உங்களுக்கு பெருமை சேர்ப்போம் ஐயா. எற்றைக்கும் எங்களோடு இரும் ஐயா. குற்றம் குறை தீர்த்து குடும்பத்து விளக்காய் இருந்து வழிகாட்டும் ஐயா. தமிழ் குடும்பத்து விளக்காய் இருந்து தமிழ் வழிகாட்டும் ஐயா. நன்றி, வணக்கம். ஐயாவிற்கு புகழ் வணக்கங்கள். நன்றி தோழர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய
கவிதையை பகிர்ந்து கொள்ள வருகின்றார் கவிஞர் மேனகா நரேஷ். அனைவருக்கும் வணக்கம். மகாகவி தமிழன்பன் ஐயா அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் இந்த புகழ் வணக்க கூட்டத்தில் ஐயாவை நான் சந்தித்த நாளின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜூலை மாதம் 2023ஆம் ஆண்டு ஐயாவை அவருடைய இல்லத்தில் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது நான் எழுதிய 2 நூல்களை அவரிடம் கொடுத்தேன். உடனே அவர் சில பக்கங்களை புரட்டி படித்துவிட்டு இன்னும் நீங்கள் நிறைய எழுத வேண்டும் என்று கூறி என்னை வாழ்த்தினார். எழுத்தின் இமயம் ஒரு மிகச்சிறிய எழுத்தாளரின் முயற்சியை தட்டி கொடுத்து ஊக்குவித்த அந்த மணித்துளிகள் என்னுடைய வாழ்வின் மிக மிக உன்னதமான தருணங்களாக நான் கருதுகிறேன். அந்த நேரத்தில் ஐயாவினுடைய துணைவியார் எனக்கு காஃபியும் சிற்றுண்டியும் கொடுத்து உபசரித்தது மறக்கவே முடியாது. ஐயாவுடன் சேர்ந்து அவருடைய இல்லத்தில் காஃபி அருந்திய அந்த அரிய வாய்ப்பை அப்போது நான் பெற்றேன். ஐயா அவர்கள் எழுதிய 87 கவிதை நூல்களை தொகுத்து அகன் ஐயா அவர்கள் வெளியிட்ட எரிதழலும் இளம் காற்றும் என்ற நூலை நான் மிக பெருமையுடன் என்னுடைய வீட்டில் வைத்திருக்கிறேன். இளவரசி அவர்கள் சொன்னது போல இந்த நூலை வைத்திருப்பதே எங்கள் வீட்டிற்கே இது ஒரு பெருமை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நூலில் இருந்து இப்பொழுது ஐயாவினுடைய ஒரு கவிதையை வாசிக்க இருக்கிறேன். இல்லாமல் இருக்கிறேன் என்ற தலைப்பில் ஐயாவினுடைய கவிதை. பனியாய் இருந்து உலர்ந்து போனேன், விளக்காய் இருந்து அணைந்து போனேன், வார்த்தையாய் இருந்து அர்த்தம் தீர்ந்து போனேன், இசையாய் இருந்து முடிந்து போனேன், எதுவுமாய் நான் இல்லை இப்போது இருந்து கொண்டிருக்கிறேன், எதுவுமாய் நான் இல்லை இப்போது இருந்து கொண்டிருக்கிறேன். ஐயா அவர்கள் உடல் அளவில் நம்மிடையே இல்லையே தவிர அவருடைய கவிதைகளின் வழியாக அவர் என்றுமே வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். இப்பொழுது ஐயாவுக்கு நான் எழுதிய புகழ் வணக்க கவிதை. நிசப்தமான இரவின் நெஞ்சில் நீங்கள் விதைத்த வார்த்தைகள் இன்னும் மலர்கின்றன. காலம் உங்கள் உடலை மட்டுமே எடுத்துச் சென்றது. காலம் உங்கள் உடலை மட்டுமே எடுத்துச் சென்றது. உங்கள் கவிதைகள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன. எழுத்தின் தீபம் அணைந்தது எனினும் அதன் வெப்பம் எங்கள் உள்ளங்களில் தங்கி நிற்கிறது. எழுத்தின் தீபம் அணைந்தது எனினும் அதன் வெப்பம் எங்கள் உள்ளங்களில் தங்கி நிற்கிறது. ஒவ்வொரு அடியிலும் உதித்த உணர்வுகள் இன்று எம் கண்ணீரின் வழியே மீண்டும் பேசுகின்றன. வானத்தின் விரிந்த மார்பில் ஒரு நட்சத்திரம் அதிகம் பிரகாசிக்கிறது. அது நீங்களே. உங்கள் வரிகளைக் கொண்டு ஒளி தந்த மகாகவியே, உங்கள் சொற்கள் காலத்தின் கரையில் நின்றும் எங்களை நெகிழச் செய்து நினைவில் நிலைத்து புதிய கவிஞர்களுக்குள் தீப்பொறிகளை ஏற்றும். உங்களது ஆன்மா சாந்தி அடையட்டும். உங்களது படைப்புகள் என்றென்றும் வாழட்டும். புகழ் வணக்கம் கவிதைக்கே உயிரூட்டிய கவிஞனுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி தோழர். ஐயா அவர்களுடைய கவிதைகள் எப்பொழுதும் நம்மோடு உரையாடி கொண்டே இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிஞர் அன்புச்செல்வி சுப்புராஜு அவர்கள். வணக்கம். ஐயா அவர்களை நான் இந்த உலகத் தமிழ் ஹைக்கூ மன்றம் மாநாடு வழியாக இருமுறை சந்தித்து இருக்கிறேன் நேரில். அதற்கடுத்து நம்ம வல்லின சிறகுகள் மீட்டிங்லையும் சந்திச்சிருக்கோம். அதுல 2020 பாத்தீங்கன்னா எங்களோட 31வது திருமண நாள். உலக தமிழ் மாநாட்டுல ஐயா அவர்கள் தான் மாலை எடுத்து கொடுத்து அத்தனை கவிஞர்கள் முன்னுக்க அன்பு செல்வியும் அவரது இணையர் சுப்புராஜும் காலங்காலத்துக்கும் நீடு வாழணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரும் கொண்டாட்டமாக மாலை மாட்டை சால்வை மாட்டை எல்லாம் செய்ய வச்சாங்க. அது நான் எதிர்பார்க்காம நடந்த ஒரு நிகழ்வு. எனக்கு பெரும்
நெகிழ்வை தந்தது. நம்ம முதலே பிளான் பண்ணி போய் செய்யாம ஒரு ஹைக்கூ எழுத்தாளர் இவங்களோட ஹைக்கூ இவ்வளோ நல்லா இருக்கும், இவங்க கொண்டாடப்பட வேண்டியவங்கன்ட்டு அவ்வளோ பெரிய மாமனிதர். நான் அப்பதான் வளர்ந்துகிட்டு வரேன். நம்மளோட திருமண நாள் தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய மாநாட்டுல அதை கொண்டாட்டமா கொண்டுட்டு போறது அப்படிங்கிறது எப்படி சொல்லுதுன்னா, என்னோட திருமணத்துக்கு என்னோட அப்பா வரல. உடம்புக்கு முடியாம மருத்துவமனையில இருந்தாங்க. அந்த குறை எனக்கு அன்னைக்கு நீங்குச்சு. ஒரு அப்பாவா இருந்து ஒரு வளர்ந்து வரும் கவிஞரோட திருமண நாள ஒரு பெரும் கொண்டாட்டமா கொண்டுட்டு போறது, ஒரு மாபெரும் கவிக்கு அது எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது எனக்கு கை கால்லாம் பதறி, ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெருங்குறை நீங்கின மாதிரி இருந்தது. தொடர்ந்து என்னை எங்க பார்த்தாலும் அன்பு செல்வி எழுதுறத விடாதீங்க, தொடர்ந்து ஹைக்கூ எழுதுங்கன்னு சொல்லிட்டு நான் புது புத்தகம் போட்டாலும், அத வாங்கி நம்ம குடுத்தோம்னா, வாங்கி படிச்சுட்டு, அந்த ஹைக்கூல என்னென்ன நிறை இருக்கு, என்னென்ன குறை இருக்குன்ட்டையும் சொல்லுவாங்க. நான் ஒரு முறை விளையாட்டா கூட கேட்டேங்க. இப்படி வளர்ந்து வரும் கவிஞர்களோட புத்தகங்களையும் நீங்க வாசிக்கிறீங்களே, எப்படி ஐயா உங்களுக்கு இந்த வயதிலயும் முடியுது அப்படின்னா, என்ன நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ப்பா. நாளைக்கு நீங்க முந்தி விளையாட்டா சொல்லுவாங்க. எல்லாரும் முந்தி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணது? நான் இந்த காலத்து இலக்கியத்துக்கு ஏத்த மாதிரி தெரிஞ்சு, என்ன நான் தகவமைச்சுக்க வேணாமா அப்படின்னு. அது தகவமைக்கிறது இல்ல. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்காக, ஒரு ஹைக்கூ உலகத்துல அவர் வச்சிருக்க ஆர்வத்த வெளிக்காட்டுறதுக்காக, நான் இப்ப எழுதின ஒரு மோதிரம் வரையும் நிலா புத்தகம் கொஞ்சம் ஹைக்கூ உலகத்துல பேசப்படுதுன்னா, முழுமையான காரணமா நான் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள தான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்க நம்மளுக்கு தனிப்பட ஒரு பெரும் எழுத்தாளன் இல்லாம பேசி நீ இப்படி திருத்தலாம், அப்படி திருத்தலாம் அப்படின்னு அந்த வழிகாட்டு மாண்பு இருக்கு இல்லையா? நான் தான் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஒவ்வொருத்தரோட கருத்துக்களையும் ஊனி கேட்பாங்க. கேட்டுட்டு அதுல இருக்கிற பிழைகளை கூட வருத்தமே இல்ல, ஒரு இதா இல்லாம தன்மையா ஒரு மீட்டிங்ல பேசும்போது எடுத்து சொல்லுவாரு. அது அப்படி செய்யக்கூடாது. இப்படிதான் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. இப்படித்தான் செய்யணும்னு கூட சொல்ல மாட்டாங்க. இப்படி இருந்தா இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அ ஐயா அவர்களோட மறைவு அப்படின்னா, இந்த இலக்கிய உலகத்துக்கு, முக்கியமா ஹைக்கூ உலகத்துக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு பேர் இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஹைக்கூ கவிஞனுக்கும் ஐயா கிட்ட போயிட்டு அந்த புத்தகத்த குடுத்துட்டு, அத அவர் தொட்டுட்டாருன்னா, ஒரு பெரிய ஆஸ்கார் விருது குடுத்த ஒரு பெரிய உணர்வு கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் அது கிடைச்சிருக்கு. இன்னும் வரும் தலைமுறைய விட எங்களுக்கு அது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதே எனக்கான பெரும் மகிழ்ச்சியா நினைக்கிறேன். அவங்கள தமிழ் இலக்கிய உலகத்தோட சொல்லின் ஒரு பெரும் ஒளி விளக்கா, தீபமா நாங்க எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சொல்லின் செங்கோல், நெஞ்சினில் நிழலிட்டு நிற்கும் நற்கவி வீரன். அரும்போல் மெல்லிசை வார்த்தை, அருவியாய் பாய்ந்த நயம், அகன்ற இதயம் கொண்டவர். அவர்தான் எங்கள் ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்கள். இலக்கியம் என்பதே அவரின் உயிர் வாசம். இலக்கணம் என்பதே அவரது நெஞ்சின் ஒளி. நூல்களின் நட்சத்திரம் அவர். நூற்றாண்டு நினைவோடு நிலைத்திருப்பவர். எழுதியிருக்கேன், எனக்கு வாசிக்கிறதுக்கு நிறைய வரல. ஐயா அவர்களோட நினைவு, ஐயா அவர்களோட எழுத்து என்றும் தமிழ் இலக்கிய உலகம் தாண்டி இந்த உலக அளவுல பரவலா பரவிக்கிட்டே தான் இருக்கும். எங்க வீட்ல என்னோட அப்பாவா இருந்து நிச்சயம் அவர் எங்களுக்கெல்லாம் நல்ல வழிகாட்டுதலா எங்க வம்சத்துக்கே கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சமயத்துல இங்க இணைஞ்சிருக்க சகோதரிகளுக்கும் அகன் ஐயா அவர்களுக்கும் என்னோட வருத்தத்தை பகிர்ந்து கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மிகவும் நெகிழ்ச்சியோடு உங்களுடைய நினைவுகளை, ஐயா அவர்களுடனான உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிஞர் அனுமா அவர்கள். தோழர் சரஸ்வதி அம்மாவை அழைக்கலாம். சரிங்க தோழர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சீர்காழி சரஸ்வதி அம்மா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம்.
ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். அழகு தமிழை கவிதையாய் கொடுத்தீர்கள். 1000ஆம் கவிதைகளை தந்து தமிழுக்கு பெருமை சேர்த்தீர்கள். இனிமையான சொற்கள் கொண்டு எழுதிய கவிதை தந்து சிறப்பித்தீர்கள். ஈன்றெடுத்த பெற்றோர்க்கு தமிழ்த்தாயின் மகன் நான் என்ற புகழ் சேர்த்தீர்கள். உன்னதமான கவிதைகளை தந்து மகிழ்வித்தீர்கள். ஊன்றி படிக்க கவிதையின் வளம் கண்டு பிரமித்தோம் ஐயா. எப்போதும் கவிதையே மூச்சென வாழ்ந்தீர்கள். ஏராளமாய் கவிதைகளை தந்து மனதை கொள்ளை கொண்டீர்கள். ஐயா, தங்களின் பணி தமிழுக்கென வாழ்ந்தீர்கள். ஒரு நாளும் தளராது தமிழ் கவிதையின் மூச்சென்றிருந்தீர்கள். ஓங்கி வளர்த்த தமிழ் கவிதைகளை எங்களுக்கு தந்து ஏன் ஐயா இவ்வுலகை விட்டு மறைந்தீர்கள்? தமிழ்த்தாயவள் ஈரோடு தமிழன்பா, 92 வயது வரை என்னை மகிழ்வித்தது போதுமப்பா. இனியும் உன்னை சோர்ந்து போக விடேன் என்று உங்களின் கரம் பிடித்து தன்னுடன் அழைத்து சென்றாலோ? எனக்கும் ஓய்வு வேண்டாமா என்று நீங்களும் சென்று விட்டீர்களா ஐயா? என்ன சொல்வேன்? தங்களின் மறைவு மன வலியை தருகிறது ஐயா. உங்களின் ஆத்மா சாந்தி அடைய கடவுளிடம் வேண்டிடுவேன் ஐயா, வேண்டிடுவேன். நன்றி. இங்கே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். ஐயா உங்களோட திருக்கரங்களால் இதழியல் விருது வாங்கியதை என் கடைசி மூச்சு வரை என்னால் மறக்க இயலாது. ஐயாவை நான் ஒரு முறை தான் பார்த்திருக்கிறேன். இதற்கு மூல காரணமான அகன் தம்பி அவர்களுக்கும் என் தங்கை ராஜிக்கும் எனது மற்றவர்களுக்கும் என் பணிவான நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். வணக்கம் அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. உங்களுடைய அந்த கவிதையை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிஞர் ஜெயாமாறன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களின் புகழ் வணக்கம் நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி பணிகிறேன். முதலில் இவ்வளவு பெரிய ஒரு தமிழ் கவிஞரை, அறிஞரை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் அகன் ஐயா என்பதற்காகவே அவருக்கு மிகுந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் இல்லைன்னா இப்பெரும் ஆளுமைகளோடு பேசுகிற எத்தனையோ பேர் சொல்றீங்க, பார்த்திருக்கேன் அப்படின்னு பழகிருக்கீங்க. எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம், அந்த பாக்கியமெல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா நான் அவரோடு பேசியிருக்கேன். அவர் எனக்காக எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது அவர் பாடாத பொருள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கூட சொன்னீங்க. இந்த சிறியவள் என்னையும் அவர் பாடியிருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு கவி பாடும் அளவிற்கெல்லாம் எனக்கு கவி பாடும் திறன் இன்னமும் இல்லை. அப்படிங்கிறதுனாலேயே அவர் கவிதைகளாலேயே அவர் புகழை பாட விரும்புகிறேன். தமிழன்பன் ஐயா அவர்களினுடைய கண்ணகி எனக்கு மிக மிக பிடித்த கவிதை. ஒரு சில வரிகளை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்ணகிக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பெயர் வைக்கலான்னு மாநாயகனும் மனைவியும் பேசிக்கிறாங்க. அப்போ பெயராத பெயர் இவள்கே இடுவேன் என்றான் தகப்பன். தன்னிலவால் விண்ணகுமே, பூத்திருக்கும் தாமரையால் குளம் நகுமே, விரலால் மீட்டும் பண் அமுதால் யாழ் நகுமே, தென்றல் காற்று பனி குளிர்ச்சியால் நகுமே, விரிந்திருக்கும் மண் நகுமே வயல்களினால், வான் இடிக்கும் மலை நகுமே அருவியினால், இந்த பெண்ணோ கண்ணிரண்டால் நகுகின்றாள், ஆதலாளே கண்ணகி என்றிவளை இனி அழைப்போம் என்றான் மாநாயகன். தாய் சொல்கின்றாள், குடிமக்கள் தமை மயக்கும் கள்ளை வாய் திறந்து கொட்டுகின்ற குளிர் மழலை மொழியால் வென்று உடன் நகுவாள், கள் நகும் இக்காரணத்தால் ஒண்டொடிக்கு கண்ணகி என்ற பெயர் பொருத்தம் என்றாள். கண்ணகிக்கு பெயர் வந்த காரணத்தை சிலப்பதிகாரம் சொன்னதாக நான் படிக்கவில்லை. என்ன அழகாக ஐயா சொல்லியிருக்கிறார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகார பொய்கை தன்னில் ஒற்றை செந்தாமரை பூவும் கண்ணகியை கற்பினுக்கோர் புது கொழுந்து நற்றமிழில் மெல்லினம் போல் இருந்து தேவை நன்னியதால் வல்லினமானாள். இந்த கண்ணகி என்று அவர் பாடிய இந்த கண்ணகி என்ற அந்த கதாபாத்திரத்தில் நானும் நடித்ததால் எனக்கு ஐயாவின் பெயரால் முதலில் ஒரு விருது கிடைத்தது. அதுதான் நான் எனக்கு கிடைத்த முதல் விருது. இந்த கவிதை படித்திருந்தால் இன்னமும் கூட சிறப்பாக நடித்திருப்பேன்.
அவ்வளவு நடித்ததற்கே இந்த விருது எனக்கு கிடைத்தது. இந்த விருது இது எனக்கு கிடைத்த முதல் விருது, அதுவும் ஐயா பெயரால் கிடைத்ததால் இது என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். அதற்கு பிறகு ஐயா ஈழ மக்களுக்காக எழுதிய பல கவிதைகளை நான் வாசித்திருக்கிறேன். அதில் எது மிச்சமானது என்ற கவிதையை ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் என்னுடைய நா தழுதழுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கவிதை. அந்த கவிதையிலிருந்து சில வரிகள். அம்மாவின் கைகள் ஆசையோடு எம்மை அள்ளி எடுத்து வளர்த்த கைகள், அமுதூட்டி அணைத்த கைகள், பள்ளிக்கு எம் கைகளை பிடித்து அழைத்து போன பாசமிக்க கைகள், எம் கன்னங்களை தடவிய கைகள், கருணை மிகுந்த கைகள், இன்று இல்லை. தலைவலி என்றால், உடல்வலி என்றால் தைலத்தோடு தன் இதயத்தையும் வைத்து தடவிய கைகள் இன்று இல்லை. எந்த ஒப்பந்தம் நிறைவேற அந்த கைகள் தேவைப்பட்டன? எந்த சமரச பேச்சின் முடிவில் எம் அன்னைக்கு கைகள் திரும்ப கிடைக்கும்? இந்த அருமையான கவிதைகளை அவர் உயிரோட்டமாக எழுதியிருப்பார். ஆனால் அவர் சொல்லுவார், அவருடைய கவிதைகளை நான் வாசித்ததை அவர் பாராட்டுவார். நல்ல கவிதை கிடைத்தால் போதாது, அவற்றுக்கு ஜெயாமாறன் நாக்கு கிடைக்க வேண்டும் என்பார். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அவரை அறிமுகப்படுத்தியதற்கு, எனக்காகவும் அவர் எழுதியதற்கு மிக்க நன்றி. என்னை பொறுத்தவரை அவர் இன்னமும் இருக்கிறார், உயிர்ப்போடு இருக்கிறார். அவர் கவிதைகளின் வழியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துவது என்னுடைய கடமை. நன்றி. மிக்க நன்றி தோழர். ஐயா அவர்களுடைய கவிதைகளை எங்களோடு உங்களுடைய உயிரோட்டமான குரலில் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிஞர் டெய்சி ஜெயபிரகாஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கவி மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் 87ஆம் அகவையில் அகமகில பிறந்தநாள் வாழ்த்துப்பா நான் சொன்னதுண்டு. அவரது விருதையும் ஃபிட்னாவில் மகிழ்வோடு பெற்றதுண்டு. அவரே என் புத்தகத்திற்கு வாழ்த்துரை சொன்னபோது நிகழ்ந்ததுண்டு. இன்றோ அவரது மறைவிற்கு கனத்த மனத்துடன் புகழ் வணக்க கூட்டம் செய்வது நெஞ்சை வருத்துகின்றது. இங்கே தமிழ்ச் சான்றோர் பலர் கூடி நின்று அன்னாரின் புகழ் பாடுவதை பார்க்கும்போது அவரவர் எச்சத்தார் அறியப்படும் என்ற வள்ளுவனின் வாக்கே என் நினைவில் வந்து போகின்றது. தண்டூண்டும் வயதில் தமிழ் வயலில் கவிப்பயிரை சீராய் நட்டிட்ட இளைஞரவர். உள்ளத்தின் மேன்மையே இளமை என்று அயராது தமிழுக்கு அணிகலன் பூட்டிய கவிஞரின் புகழ் சீரிழமை கொண்டாடும் தமிழை போல் என்றென்றும் செலுத்திடும், என்றென்றும் செழித்து நின்றிடும். உலகினர் பலர் பயன்பெறவே தமிழை கவியேர் பூட்டி உழுதிட்டார். அவர் தம் தமிழ் கண்டே தமிழ்தாய் அகம் குளிர்ந்தால் அலங்காரம் தேடா கவித்தூறல்கள் என்றும் தமிழ்தாயை குளிர்விக்கும், தமிழை அலங்கரிக்கும். கீழடியை புரட்டினார், திடுமன நியூயார்க்கின் வால்ட் விட்மேனை எடுத்து ஆண்டிட்டார். புவியீர்ப்பு விசையை புரட்டிய கவிதையோடு பெண்ணுரிமை பேசினார். பெரியாரை மிக பெரிதாக நேசித்தார். பெரியாரை மிக பெரிதாக நேசித்தார். அவர் பாடாத பொருள் இல்லை. அப்படி பாடாத பொருளில் பொருளே இல்லை. அவரால் பாடப்படாவிட்டால் பாக்கலும் துயர் கொள்ளாதோ? சொற்கள் அவர் கவிதையில் உயிர் பெற்றன. தேரா சொற்களோ அக்கணமே உயிரை துறந்தன. கீழடியை புரட்டுகின்றார், திடுமன நியூயார்க்கின் வால்ட் விட்மேனை எடுத்தாண்டிட்டார். இது ராசராசன் யுகம் அல்ல, ராக்கெட் யுகம் என்ற கவிதைக்காரர் அவர். 5 இணையிலும் அவர் கவிதை மணத்தது. 5 கடல் தாண்டியும் அவர் கவிதை ஒலித்தது. வாழும் மனிதர்க்கு வீடில்லை, மாண்டு போனார்க்கு மண்டபங்கள் என்பது சாட்டையடியாய் தெரிக்கின்றன அவரது கவிதையில். ஆழங்கள் வெளிவந்தன, அவை சென்னிமலை என்று பெயர் பெற்றன என்பார் கவிஞர். நானோ சொல்வேன், தமிழ் அன்பரால் சென்னிமலை உயர்ந்ததென்று. என் கவிதை புத்தக வாழ்த்துறையில் பின்வருமாறு கூறினார். வார்த்தை வரிசைகளின் வளமான வரலாற்றின் சேர்க்கை தெரிந்ததனால் சிலிர்த்து போனேன். தமிழின் மிகு தொன்மையை தலைசாய தனித்தன் மேன்மையை குழவியிட்டு பாடியுள்ளார் என்று என்னையும் என் கவிதையும் குழவையிட்டு பாடிய அந்த இளைய கவி இன்றில்லை நம்முடன். என்றும் தமிழ் உள்ளளவும் வாழும் அவர் கவிதை வாழ்வார் என்றென்றும் நம்முடன் கவிதையாய். நம்முடன் வாழ்ந்த மகாகவிக்கு
வாழ்த்துப்பா வாசிப்பது யான் பெற்ற பேறு அல்லாமல் வேறு ஏது. நன்றி, வணக்கம். நன்றி டெய்சி அவர்களுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எழுத்தாளர் கவிஞர் அம்மா ராஜி ராமச்சந்திரன் அவர்கள். மகாகவிக்கு என் புகழ் வணக்கம். ஐயா அவர்கள் எனக்கு அனுப்பியிருந்த புலன செய்திகளில் 2 பகிர விரும்புகிறேன். நாம் அவரது 90ஆம் பிறந்த நாளை 24 மணி நேர நிகழ்வாக கொண்டாடிய பின் எனக்கு அனுப்பிய செய்தி அது இன்றும் பொருந்தும். உணர்ந்தும் உளம் நெருப்பில் கொதித்தும் கவிதைகளை படித்துள்ளனர், பாராட்டுவோம். புதல்வரால் பொலிந்தான் நுந்தை என்னும் கம்பன் தொடரை சற்றே மாற்றி போட்டு புதல்வியரால் பொலிந்தேன் என்று பெருமையடைகிறேன். வாழ்த்துகள். மற்றொரு செய்தி. 2 ஆண்டுகளுக்கு முன் அகனையாவின் பிறந்த நாளை ஒட்டி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதை மகாகவி ஐயா படித்துவிட்டு எனக்கு அனுப்பியிருந்த செய்தி. நீங்கள் சொல்வதெல்லாம் மிகையாக இல்லை. அமுதன் சிறந்த தலைமை ஆசிரியர், எழுத்தாளர், கவிஞர், இலக்கிய செயல்பாட்டாளர். என் கவிதைகள் மீது அளப்பரிய நம்பிக்கை கொண்டவர். எங்கெங்கும் என் கவிதைகளை கொண்டு செல்பவர். உலக பெண் கவிஞர் பேரவை, வல்லினச்சிறுகள் உட்பட பல அமைப்புகளை நிறுவியவர். நேர்மையான குணநலன்கள் நிறைய உள்ளவர். உடல் நலம் பேணி இவ்வுலகில் இன்னும் எண்ணற்ற பிறந்த நாள்கள் கண்டு அமுதன், அகன், அமிர்த கணேசன் வாழ வாழ்த்துவோம். நாமும் அவ்வாறே அகனையாவை வாழ்த்தி வணங்குவோம். மகாகவியின் குடும்பத்தார், அகனையா மற்றும் நண்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி அம்மா. ஐயா அவர்கள் தங்களுக்கு அனுப்பிய புலன செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாஷிங்டன் வட்டாரத்தினுடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்த நம்முடைய பீட்டர் ஐயா அவர்கள், நாஞ்சில் பீட்டர் ஐயா அவர்கள் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். இப்போ பேச முடியாத இடத்துல இருக்குமா? நீங்க தொடர்ந்து கூட்டத்தை நடத்துங்க. நன்றி. சரிங்க. தொடர்ந்து பல்வேறு கவிஞர்களும் வல்லினச்சிறகில் இருந்து உலக தமிழர் உலக பெண்களினுடைய அந்த பேரவை, கவிஞர்கள் பேரவையில் இருந்து பல்வேறு கவிஞர்கள் தங்களுடைய நினைவுகளை நம்மோடு இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். இந்த எங்களால் சில செய்திகளை ஐயா அவர்களை பற்றி பகிர்ந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய அகனையா அவர்கள்தான். மற்ற கவிஞர்கள் கூறியது போல் அகனையா அவர்கள்தான் இந்த வல்லினச்சிறகு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள். கவிதைக்கான ஒரு தளத்தை, அதில் எழுதக்கூடிய ஒரு தளத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதைவிட முக்கியமாக நம்முடைய மகாகவி ஐயா அவர்களோடு உரையாடக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். ராஜி அம்மா அவர்கள் கூறியது போல் ஐயா அவர்களுடைய 90வது பிறந்த நாளை நாங்கள் அந்த ட்விட்டர் ஸ்பேஸிலே கொண்டாடி மகிழ்ந்தோம். ஒவ்வொருவருக்கும், நாங்கள் எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய கவிஞர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய கவிஞர் அன்புச்செல்வி அவர்கள் பகிர்ந்து கொண்டதைப் போல ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்தி அந்த வாழ்த்துப்பாவினை எழுதி நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தார். அதற்கான ஒரு இணைப்பு பாலமாக இருந்தவர் நம்முடைய அகனையா அவர்கள். ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வளர்பவர்கள், வளர்ந்தவர்கள், இந்த இருவரும் மகாகவியினுடைய 2 கண்கள். அன்புச்செல்வி அம்மா கூறியது போல வளர்பவர்களை ஊக்குவித்து வரக்கூடியவர், வளர்ந்தவர்களை என்றென்றும் வணங்கக்கூடியவர். அவருடைய நோக்கம் இந்த இருவரால் தான் கவிதையானது உயிர் பெற்று விளங்கும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்.
அவர் கவிதையானவர். சதையாலோ எலும்பாலோ குருதி ஓட்டத்தாலோ நிரம்பிய ஒரு மானுடன் அல்ல. அவர் கவிதையாலே ஆனவர். நினைவுகளிலும் நரம்புகளிலும் எண்ணங்களிலும் செயல்களிலும் தனது மூச்சிலும் பேச்சிலும் எந்நேரமும் கவிதை 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 என்றே வாழ்ந்தவர். பலருக்கும் அணிந்துரை அளித்திருக்கக்கூடிய மாபெரும் அறிஞர். ஒருவருக்கு அணிந்துரை கொடுக்க வேண்டும் ஒரு நூலுக்கு என்றால் அந்த நூலை முழுமையாக வாசிக்க வேண்டும். நான் அறிந்த வகையில் ஒரு நூலை முழுமையாக வாசிக்காமல் மேடை ஏறக்கூடியவர், முழுமையாக வாசித்த பிறகே மேடை ஏறக்கூடியவர்கள் இருவர் இருந்தனர். ஒருவர் கலைஞர், மற்றவர் மகாகவி. நூலை வாசிக்காமல் மேடை ஏற மாட்டார்கள் அந்த நூலை பற்றி பேசுவதற்கு. நான் ஒரு முறை அப்பாவை கேட்டேன், இவ்வாறு இன்னமும் அணிந்துரைகள் அளித்து கொண்டிருக்க வேண்டுமா? விரும்புகிறார்கள், வேண்டுகிறார்கள், நான் என்ன செய்யட்டும்? எனவே என் நடையை நான் மாற்றிக்கொண்டேன். அணிந்துரைக்கு பதிலாக வாழ்த்துரையை நான் இப்பொழுதெல்லாம் அளிக்கின்றேன் என்றார். அணிந்துரையை வாங்கிய பிறகு அதை நூலில் அச்சேற்ற வேண்டும். வளர்ந்து வருகின்ற படைப்பாளிகளிடம் ஒரு ஒவ்வாமை உள்ளது. ஆர்வக் கோளாறினால் பலரிடமும் அணிந்துரையை வாங்கிவிடுவர். அதிலிருந்து 2 வரிகளை தங்கள் நூலின் பின் அட்டையில் போட்டுக்கொள்ள அவர்கள் விரும்புவர். வாசிப்போர் எல்லாம் பெரிய பெரிய எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் எல்லாம் இவர் நூலுக்கு அணிந்துரை அளித்திருக்கின்றனர் என்பதை அறிய வைப்ப வேண்டும் என்பதற்காக. அவ்வாறு போடும் பொழுது வரிசைகள் மாறிவிடும். அதற்கு ஒரு வரிசை உண்டு, மூத்த எழுத்தாளரை முதலில் போட வேண்டும் என்று. ஒரு வளர்ந்து வரும் எழுத்தாளர் அவ்வாறு பலரிடமும் வாங்கி பின்னாடி நூலின் பின்னால் அந்த அணிந்துரை வரிசையை போட்ட பிறகு அதில் அணிந்துரை கொடுத்த ஒருவர் பொதுவெளியிலே வந்து எழுதினார், இனி எவரும் என்னிடம் அணிந்துரை வாங்க விரும்பினால் என்னிடம் மட்டுமே வாங்க வேண்டும், அதை மட்டுமே பின்னட்டையில் போட வேண்டும் என்று. இதை அப்பாவின் கவனத்துக்கு நான் கொண்டு சென்றேன். ஒரு புன்சிரிப்போடு, அது அவரின் இயல்பு, எழுதி கொடுப்பதுதான் என் இயல்பு, எங்கு போட்டால் நமக்கென்ன, அவர் மனத்தில் இருந்தால் சரி என்றார். இந்த ஒரு பெருந்தன்மை, இந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை, எந்த விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ளாத, அதை மனதில் வைத்து கொண்டு விமர்சனம் செய்தவரை துன்புறுத்தக்கூடிய, பகைமை பாராட்டக்கூடிய எண்ணம் கொஞ்சம் கூட அவரிடம் இறுதி வரை இல்லவே இல்லை. 20ஆம் நாள் என்னிடம் பேசுகின்றார். கடந்த மாதம். அப்பொழுது அவருடைய 101வது கவிதை தொகுப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதில் அவர் சொன்னது, அமுதன், இந்த முகநூல்ல இந்த நூலுக்கு இந்த பெயர் வைக்கலான்னு திரு பெருமாள், MS பெருமாள் எழுதியிருக்கிறாருல்ல, பிம்பங்கள் உடைப்படும் ஓசைன்னு, அதுவே இந்த நூலுக்கு தலைப்பா வச்சிருங்க. அதுபோல் அந்த நூலிலே இந்த இருவர் பற்றிய கவிதைகளை இணைத்து விடவும். ஒன்று ஜெயாமாறனுக்கு நான் எழுதியது, வித்யா மனோகருக்கு எழுதியது, 2 கவிதைகளையும் இணைத்து விடுங்கள். எப்பேற்பட்ட பெருந்தன்மை, என்ன ஒரு உயர்ந்த குணம்! முகநூல் பக்கம் வராமலேயே இருக்கக்கூடிய முன்னணி கவிஞர்கள் ஏராளம் ஏராளம். அப்படியே முகநூல் பக்கம் வந்தாலும் மற்றவர் கவிதைகளுக்கு கருத்துரை அளிப்பதே இல்லை. பரிசுகள் மட்டுமே வாங்கி குவிக்கக்கூடிய கவிஞர் பெருமகனாரெல்லாம் உண்டு. மற்றவர் கவிதைகளுக்கு போய் தங்களுடைய கருத்துக்களை, அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய கருத்துக்களை ஒருபோதும் எழுதியதில்லை. ஆனால் மகாகவி ஒருபோதும் எழுத தவறியதில்லை. முகநூலில் துணிச்சலாக வந்து தன்னுடைய படைப்புகளை அதில் போட்டு, நான் நூல் தயாரிக்கின்றேன், நூல் உருவாக்கி கொடுக்கின்றேன், நூல் வருகின்றது, அதை காசு கொடுத்து வாங்கி நீ படித்துக்கொள் என்றில்லாமல், என் கவிதைகளை பொதுவெளியில் அளிக்கின்றேன், உங்கள் கருத்துக்களை தருக என்று இருக்கரம் நீட்டி வரவேற்று அக்கருத்துக்களுக்கு மறுமொழி கொடுத்து தொடர்ந்து அவர்களை எழுத ஊக்குவிப்பது ஒரு மகாகவியினுடைய பணியாகும். எனவேதான் அவர் மகாகவி. கருத்துரைப்பவர்களுக்கு
தன்னுடைய கருத்தையும் அளித்து தன் கவிதைகளுக்கு மற்றவர் கருத்துரைப்பதற்கு வாய்ப்புச்சாலையை உருவாக்கி, தானே வாய்ப்புச்சாலையை உருவாக்கி நவம்பர் மாதம் 9ஆம் நாள் வரை முகநூலில் கவிதைகளை பதிந்து வந்தார். அவர் மகாகவி என்று நான் சொல்லும் பொழுது அதற்கான நூல்கள் 2 அளித்த போது கூட மகாகவி என்று அவரை விழிக்க ஒப்பாதவர்கள் எல்லாம் அவர் மரணத்துக்கு பிறகு மகாகவி என்று சொல்லாத நொடியே இல்லை, எழுதாத எழுத்தே இல்லை. ஆக மரணம் என்பது சில மனிதர்களை வாழ வைக்கிறது என்பதற்கு இந்த முகநூலிலும் நாளிதழ்களிலும் இதழ்களிலும் அண்மையில் கொட்டி குவிக்கப்படும் இரங்கல்களே எடுத்துக்காட்டாகும். உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லுவேன். இது பதிவு செய்யப்படுகின்றது, உலக பரப்பிலே செல்லக்கூடியது, உலா வரக்கூடியது. 4 அறிஞர் பெருமக்கள் இருக்கின்றனர். 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த வில்லியம் கல்லன் பிரையண்ட், அடுத்தது அமெரிக்காவின் வால்ட் விட்மன், அடுத்தது WH ஆடன், பிறகு இலங்கையின் கா சிவத்தம்பி. இந்த 4 அறிஞர்கள் யார் மகாகவி, ஒரு மகாகவி எப்படி உருவாக முடியும், எவரை நாம் மகாகவி என்று அழைக்கலாம் என்பதற்கான இலக்கணங்களை கூறிய இந்த 4 அறிஞர்களுடைய உரையை எல்லோரும் வாசித்து பாருங்கள். அவர்கள் எல்லாம் எப்பொழுதோ எழுதியது. அவர்களுடைய கூற்று எல்லாம் இப்போதும் மறைந்த நம் மகாகவிக்கு அப்படியே பொருந்தி போகின்றது. அன்பானவர்களே, கடந்த கூட்டத்தின் போது என்னால் பேச இயலாமல் பாதியிலேயே விட்டு சென்ற கவிதை வரிகளை இப்பொழுது நான் உங்களுக்கு அளித்து என்னுடைய உரையை முடிக்க இருக்கின்றேன். பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்கள் எழுத வேண்டும், பெண்கள் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கையும் அசைக்க முடியாத விருப்பத்தையும் கொண்டிருந்தவர் மகாகவி. நம் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பியதும் உண்டு. பார்த்தவர்கள் சிலர், பார்க்க முடியாமல் போனவர்கள் பலர். ஆனால் பார்க்க வேண்டும் என்று அவர் என்னிடம் விருப்பப்பட்டதை இங்கு நான் பதிவு செய்வதே அவர்கள் பார்த்ததுக்கு ஒப்பாகும் என நாம் கருதலாம். 2018 பூக்களின் விடைகள் புலரி கைகளில் என்ற நூல் தொடங்கிய நொடி முதல் நாள்தோறும் தமிழ் நெஞ்சத்துள் கருவாக்கி விரல் வழி பிரசவித்து முகநூல் தொட்டிலில் கவிதை குழந்தையை தவழவிடும் முன் வாரி அணைத்திட கணினி வழி என்னிடமல்லவா தவறாமல் கொடுப்பீர்கள் நம்பிக்கையோடு. எத்தனை குழந்தைகள் பத்திரமாய் சுமந்து அவர்களை கண்டம் விட்டு கண்டம் உலா அழைத்து சென்றேனே. உலக மொழிகள் பல கற்ற அவர்களை கண்டு பரவச பல்லக்கில் நீங்கள். என் பாரதிதாசனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே அமுதன் என்று வாய்விட்டு கண்ணீர் மல்க என்னிடம் கூறியவர்கள் நீங்கள். உங்கள் கண்களில் கண்ணீர் துளித்து நான் பார்த்தது மிக மிக குறைவான தருணங்கள் தான். செல்வகுமார் ஐயா வழிகாட்டலில் கிரிகரி ஜேம்ஸ் ஐயா, ஜெயதேவன் ஐயா, மணிகண்டன் ஐயா துணையோடு அக்குழந்தைகளை ஸ்வீடன் நகருக்கும் நம் குழுவின் காதம்பரி அவர்களுடைய துணையோடும் நான் உலா அழைத்து போன போது உவகை ஊஞ்சலில் நீங்கள் ஆடிய ஆட்டத்தின் ஓசை இன்னமும் என் காதுகளுக்குள். ஆம் மகாகவி, நோபல் அறையையும் நோபல் கதவையும் தட்டி பார்த்து விட்டேன். அது திறக்கும் நேரம் பிறக்கும் அறிகுறியாய் பறந்து வந்தது. எங்கு சென்றீர்கள் என்னிடம் சொல்லாமல்? நோபல் என்பது என்னுடைய கனவு. அது கைக்கு வர வேண்டும் என்பது முக்கியமல்ல, அதை சென்று அடைய வேண்டும் என்பதே என் நோக்கம். நோக்கத்தில் நான் வெற்றி பெற்று இன்று இருக்கிறேன். நீங்கள் எங்கே? அமுதன் ஒரு முறை பாப்புலோ நெருதாவின் இலா சாக்குவானா, இலா செபாஸ்தியானா
இசுலா நெகிரா இல்லம் சென்று வர வேண்டும் அமுதன் என்ற உங்கள் ஆசை அப்படியே என்னிடம் என்றும். தலாஸ் நகர், டெக்சாஸ் சித்ரா மகேஷ் அவர்கள் அளித்த திட்டம் கூட இன்னமும் என்னிடமே. எப்பொழுது போலாம் அப்பா, வருகிறீர்களா? அவருடைய ஆசை பாப்புலோ நிருதாவின் இல்லம் சென்று காண வேண்டும் என்பது நிறைவேறா ஆசையாக போய்விட்டது. டெக்சாஸ் நகரில் கால்டுவெல் கரம் நீட்ட உங்களின் 1000 கவிதைகள் உச்சரித்தன 6 முதல் 60 வரை அழகிய உதடுகள். நியூயார்க் சண்முகம் உடன் வர கேம்டன் நகரில் வால்ட் விட்மன் வீட்டில் உங்கள் நூல் படைகள். ஸ்வர்ணா முத்துகிருஷ்ணனின் வெளியீட்டு விழாக்கு பிறகு அங்கு சென்றோம். விடுதலை தேவி சிலையின் கீழ் உங்கள் பன்மொழி கவிதை வாசிப்பு. உங்களின் மொத்த ஆங்கில வாக்க நூல்களின் தொகுதி மருத்துவர் சோம இளங்கோவன் முன்னெடுப்பில் சிகாகோ சாச்சா எப்லிங் தலைமையில். பவழசங்கரியின் பேருழைப்பில் பன்னாட்டு பாவலர்களின் வானலையில் 48 நாள் நூலாய்வு, உலக சாதனை. உலக பெண் கவிஞர் பேரவை உழைப்பில் பன்னாட்டு பாவலர்களின் 24 மணி நேர இடைநில்லா கவிதை வாசிப்பு. அட்லாண்டா உதயகுமார் உதவியால் பாரிலோர் கருப்பர்களின் திலகம் மார்ட்டின் மாளிகை நுழைந்து நான் எழுதிய கவிதையை வாசித்து வாயார புகழ்ந்து, அமுதன் மின்னஞ்சல் காண்க, ஒற்றை கவிதை நீ தந்தாய், கற்றை கவிதை நான் எழுதுவேன் அந்த காலத்தால் மறையாத கருப்பு சூரியனுக்கு என்று உரைத்து நாள்தோறும் எழுதி அளித்தீர்களே. முத்து வரிகளில் மெச்சினீர்களே புத்தகம் அளித்த மருத்துவர் இளங்கோவனையும். அட்லாண்டா உதயகுமார் அயராது உழைத்து மார்ட்டின் லூதர் கிங் காப்பியத்தின் ஆங்கில வாக்கத்தை கிங் பேரவையில் வெளியிட்டார். இப்படி ஊர் கூடி உங்கள் கவிதை தேர்வலம் வந்ததே அமெரிக்காவிலும். இன்னும் எத்தனையோ திகட்டாத திட்டங்களை வைத்துக்கொண்டு ராஜ ராமச்சந்திரனும் கனிமொழியும் காத்து கொண்டிருக்கின்றனரே. இதோ இரவு வந்துள்ளது, நாளை பகலும் பவனி வரும். அமுதன் என்ற அழைப்பு அல்லது உங்கள் மின்னஞ்சல் வருமா? ஏன் என்னிடம் சொல்லாமல் எங்கே சென்றீர்கள்? இத்தனை நாள் நான் கொஞ்சி மகிழ்ந்த குழந்தை 22/11/25 காணவில்லை. நாளிதழ்களில் விளம்பரித்தனர். இனியும் என்னோடு இல்லை என்கின்றனர். எப்படி தாங்குவேன்? மிசமாய் இருந்த நீங்கள் இனி நிழல்தானா? மண்ணில் என்னோடு உலவி வந்த நீங்கள் இனி என் மனத்தில் மட்டும் ஒளிர்பவரா? ஓ, கடவுள் மனத்தில் மட்டும் ஒளிர்பவராம். நீங்கள் கடவுள்தான். கடவுள் இல்லை என்று மறுப்போருக்கும் நீங்கள் கடவுள்தான். ஏனெனில் சென்னிமலை மலையேறும் பொழுது அந்த 2 நாட்கள் என் வாழ்க்கை முழுவதும் வசந்தமே. சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மண் என் மடியில் வந்து தவழ்ந்து கிடந்தது. 2 நாள் சென்னிமலை மலை ஏறினோம். அப்போது சொன்னீர்களே, அமுதன் உனக்கு தெரியுமா, மனிதன் தான் கடவுள். கடவுள் என்று இருப்பவனாக அவன் படைப்பதாக சொல்லும் மனிதன் இறந்து விடுகிறான். மனிதன் படைக்கும் கவிதை இறப்பதில்லை. எனவே நீங்கள் தான் கடவுள். கண் மூடினால் நினைவுகளாய் வருவது நீங்களே, மூட இயலவில்லை. கனவுகளாய் அரும்புவதும் நீங்களே, உறங்க முடியவில்லை. விழித்தால் நீங்கள் இல்லை, வெற்றிடம் மகா தொல்லை. நீங்கள் இறக்கவில்லை, உங்கள் கவிதையை போல் அறிகிறேன். உங்கள் கவிதைகள் இரவா கவிதைகள், நினைவில் உளரா கவிதைகள், உலகப்பந்தின் உச்சியில் உலாவரும் உயிர் கவிதைகள், உயர் கவிதைகள். அன்று இரவு உங்களை காண பலர் வந்தனர். சிலர் கனமுடனும் கண்ணீருடனும், சிலர் சோக ரேகைகள் புடைத்த நெற்றியோடும், சிலர் சிந்திய மூக்குகளோடும், சிதறா உங்கள் சிந்தனைகளோடும். சூழல் சிக்கலில் சுழன்ற சிலர் வரவில்லை மறுத்த நாளும். சிலரின் நிம்மதி மூச்சோலியின் எதிரொலி எனக்கு கேட்டது. தட்டுப்பாடின்றி பட்டங்களும் விருதுகளும் பெற போட்டி வரிசையில் ஓரால் குறைந்ததே எனும் நிம்மதி மூச்சொலியின் எதிரொலியும் கேட்டது. நீங்கள் எவருக்கும் போட்டிக்காரர் அல்ல. வளர்பவர்களை வாழ்த்துவதும் வளர்ந்த முன்னோடிகளை வணங்குவதும் உயர்ந்தோங்கிய உங்கள் வெற்றியின் ரகசியம் அல்லவா?
கண் திறந்தால் உங்கள் முகம், மூடினால் நினைவுகளின் நனைவுகளுக்குள், உறங்கினால் கனவுகளில், வாசித்தால் எழுத்துக்களாய், வசிப்பது இனி எப்படி? விடியும் பொழுதிலும் முடியும் இரவிலும் உங்கள் கவிதைகள் தான் என்னோடு, உங்களுடைய பேச்சும் என்னோடு அவ்வப்போது நாள் பொழுதில். உயிரும் மெய்யும் கலந்து 18 கூட்டல் 12 30 குண்டுகள். 30 குண்டுகள் முழங்கவில்லை. உயிர் மெய்யாய் தமிழக மாண்புமிகு முதல்வர் தமிழால் இறுதி விடை கொடுத்துள்ளார் உங்களுக்கு. இதோ சாம்பலாய் நீங்கள் கையில் உள்ள கலையத்தில், ஆனால் ஆம்பலாய் உங்கள் கவிதைகள் என்றும் எங்கள் நெஞ்சங்களில். பொய்யர்கள் உறக்கம் கலைக்கும் கவிதை இயக்கம் நீங்கள். உழைப்பாளிகள் உறங்க தாளாட்டும் குளிர் தென்றல் நீங்கள். பெண்கள் விழித்தெழ ஊதி எழுப்பும் விடியல் சங்குலி நீங்கள். மூட நம்பிக்கை அழித்தொழிக்க போர்வாள் வீச்சு நீங்கள். தமிழ் கவிதையின் மாமலை, கவிதை வகைமையின் பொழிமலை, உலகம் மாந்தர் வழிக்கான குரல் கொடுத்த ஆழி பேரலையின் ஊழி தாண்டவம் நீங்கள். நீங்கள் எழுதினால் ஓவியம், பேசினால் இசை. உங்கள் எழுத்து ஒவ்வொன்றிலும் கவிதை வாழ்கிறது. இனி தனியே எனக்கு எதற்கு எழுத்து? பகட்டு மினுக்கு மொழியோடு தெரியாதவர் நீங்கள். அதிகார மிதப்பு வரிகளோடு சிரிக்காதவர் நீங்கள். தோழமை உணர்வில் பொய்மை தரிக்காதவர்கள் நீங்கள். வளர் கவிஞரிடம் அவர் வாய்ப்புகளை பறிக்காதவர்கள் நீங்கள். கடுஞ்சொல் வீச்சு எவரையும் எரிக்காதவர்கள் நீங்கள். வல்லினமாய் வரிகளில் மட்டும் துள்ளியவர் நீங்கள். மெல்லினமாய் வாழ்வின் விளிம்பிலும் மின்னியவர் நீங்கள். அம்மா சாந்தகுமாரியை கேட்டால் தெரியும் உங்களுடைய மெல் இயல்புகள் வாழ்வின் இறுதி வரை. கேட்கின்றதா சென்னிமலை குன்றுகளின் தேம்பல் ஒளியும் விசும்பல் மொழியும்? கேட்கின்றதா ஈரோட்டு வீதிகளில் இழைந்தோடும் கவலை ஒளிகள்? கேட்கின்றதா பெண் கவிஞர் பட்டாளத்தின் குரல்கள் அமெரிக்காவின் மூலைகளில் இருந்து? வள்ளியம்மாள் வாத்தெடுத்த தமிழ் குடம் நீங்கள். சாந்தகுமாரி வரைந்து வைத்த கவிதை படம் நீங்கள். அந்தாதி போல் அடுத்தடுத்து கவிதை நூல்கள் அளித்த அமுத சுரபி நீங்கள். 7 வானவில் போல ஒவ்வொன்றும் ஒரு விதம், ஒன்று போல் மற்றது இல்லை பல ரகம். இரவின் கவிதை வேர்களுக்கு பகலின் வாசிப்பு நீரிரைத்து, எல்லா பருவங்களிலும் திக்குகளை கடந்து தேச வரம்பற்றும் மனம் பரப்பும் கண்கவர் மலர் மலர தமிழ் செடிகள் வளர்த்த தோட்டக்காரர் நீங்கள். அந்தி கதிரின் அரவணைப்பிலும் பிந்தி எழும் நிலா ஒளியிலும் முந்தி வரும் விடியல் விளிம்பிலும் தங்கி தணல் அடிக்கும் உச்சியிலும் எப்பொழுதும் தப்பாமல் முப்பொழுதும் முனைப்போடு கவிதை விரிந்தளித்த எங்கள் அப்பா புது நலன் நீங்கள். ஒப்ப மறுத்து திறனாய்வு வெப்பத்தில் உங்கள் கவிதைகளை சுட்டெடுத்தோரை தப்பேதும் சொல்லாமல் நட்பு கரங்களால் தழுவிக்கொண்டவர் நீங்கள். எதிர்கருத்து மிக்கவரையும் எதிரிகளாக கொள்ளாமல் எதிரில் கண்டாலும் அன்புமழை பொழிந்து வாழ்ந்து வந்த புதிர் அன்பாளர் நீங்கள். புகையும் பகை மனத்தவர் எவரும் இல்லை உங்கள் நட்பு வட்டத்துள். புகையும் பகை மனத்தவர் எவரும் இல்லை உங்கள் நட்பு வட்டத்துள். ஒரு கை ஓய்ந்தது கவிதை எழுதிட, துக்கத்துள் ஆழ்ந்தன முழு மொழியும் இன்னும் எழவில்லை. உங்கள் கவிதைகளில் எல்லா எழுத்துகளும் சரிகம பதனிகளின் சுரக்கட்டைகள். உங்கள் அழகு கையெழுத்து ரவிவர்மாவின் அழகு, டிராஸ்கி மருதுவின் கோடு, வீர சந்தானத்தின் வளைவு, மணியம் செல்வனின் குழைவு, மாரி ஆனந்தின் அடர்த்தி. அநியாயம் பற்றிய உங்கள் எழுத்துக்களில் வாசகன் உள்ளம் துடிக்கும், நரம்புகள் புடைத்து வெடிக்கும். இயற்கை பற்றிய எழுத்துக்களில் எந்தெந்த வீசும், தமிழ் சந்தனம் பூசும். இயற்கை பற்றிய எழுத்துகளில் இளந்தென்றல் வீசும், தமிழ் சந்தனம் பூசும். பெற்றெடுத்த வள்ளியம்மாள் ஒரு தாய், கவிஞனாக்கிய சென்னிமலை பெருந்தாய், வாழ்க்கை வடிவம் கொடுத்த ஈரோடு மாபெரும் தாய் என முத்தாய்களின் ஒத்தடங்களில் வளர்ந்தவர் நீங்கள். முத்தாய்ப்பாக சாந்தகுமாரியின் பராமரிப்பு. எனவேதான் நீங்கள் மகாகவி ஆனீர்கள். காவியம் எழுதியவர்கள் ஒரு கவிதையாக கூட மிஞ்சாமல் காலம் விழுங்கி விட்டது அவர்களை.
காவியம் எழுதியவர்கள் ஒரு கவிதையாக கூட மிஞ்சாமல் காலம் விழுங்கிவிட்டது அவர்களை. கவிதை எழுதிய உங்களை காலம் காவியமாக்கிவிட்டது பலரின் நெஞ்சங்களில். எவரையும் காயமாக்காத கருணை வீரர் நீங்கள். மொழி உறங்கிய வேளையில் வழிந்த கவிதையா நீங்கள்? வரிகள் உறங்கிய பொழுதில் எழுந்த சொற்களா நீங்கள்? சொற்கள் தூங்கிய காலத்தில் பிறந்த எழுத்துக்களா நீங்கள்? உலகே உறங்கிய நொடிகளில் உதித்த பொருண்மைகளா நீங்கள்? அது எப்படி அப்பா? எழுத்தாகவும் சொல்லாகவும் வரிகளாகவும் பொருளாகவும் பொருண்மைகளாகவும் கவிதைகளாகவும் எண்ணிக்கை மீறிய ஏற்றத்தில் ஒரு மனிதனாக உங்கள் வாழ்க்கை. எழுத்துக்கள் எல்லாம் இப்பொழுது மீளா துயிலில். என்ன செய்யும் கவிதை மொழி இனி? வாழ்க்கை 1000 வரிகளில் எழுதியதை மரணம் ஒரு வரியில் விலக்கிவிடும். நீங்கள் ஒரு வரியில் விலக்கித்தான் சென்றீர்கள். பொழுதுகள் குறைகின்றன அமுதன். நான் தான் புரிந்து கொள்ளவில்லை, கடந்து விட்டேன். நீங்கள் சொல்லாமல் செல்லவில்லை, சொல்லிவிட்டுத்தான் சென்றுள்ளீர்களா? 22/11/25 எனும் நாள் ஒன்றை கடந்து போகவில்லை நான். யுகம் ஒன்றையே கடந்து விட்டேனோ? நாளை நாள் வரும் யுகம். என் வயதிடம் இன்னும் நான் எழுதுவேன் என்ற ஆசையோடு எதிர்பார்த்து துடிக்கும் கவிதைகள் தான் என் வயதிடம் பொறு பொறு என்று கெஞ்சிக் கொண்டிருக்கின்றன. ஆம், உண்மை. நோயில் விழுந்து பாயில் படுத்து வழிவகையில் சிக்கி வயதோடு போராடி கெஞ்சி கெஞ்சி மறையாத வீர நீங்கள். ஒரு நொடியின் ஒரு துகளில் மின்னலை போல் மறைந்து விட்டீர்களே. 20/11/25 மாலை மணி 5. பழமையான வாஞ்சை வழியும் குரல். அமுதன், ரவிக்குமார் சீனு தமிழ்மணிக்கு 100வது நூல் கொடுக்கவும். நூல்களில் சில பக்கங்களை மடித்து வைத்துள்ளேன். நாளை அலைபேசியில் சொல்வேன், திருத்திக் கொள்க. இன்னும் பக்கங்கள் இருக்கின்றனப்பா. அப்படியா? உன் நலன் முக்கியம், வருத்தி கொள்ள வேண்டாம். அப்பா, 101வது நூல் பிம்பங்களின் உடைபடும் ஓசை தொகுத்து விட்டேன், அனுப்புகிறேன். பின் உவகை உலாவரும் சிறு உரையாடல் தொடர்ந்தது. உரையாடலின் நிறைவில் உதித்தீர்கள் ஒரு வரி இப்படி: பொழுதுகள் குறைகின்றன அமுதன். அர்த்தம் அப்பொழுது விளங்கவில்லை, கடந்து போய்விட்டேன் இந்த வரியை. மறுநாள் 21/11/25 உங்கள் அழைப்பு வரவில்லை. அதை அடுத்த நாள் 22/11/25 அழைப்பு வந்தது. உங்களிடமிருந்து அல்ல, வேறு ஒருவரிடமிருந்து. வேரில் ஊற்றினார்கள் வெந்நீரை. நீங்கள் முன்பே எழுதியதை நான் எப்படி மறந்தேனப்பா? வாழ்க்கை 1000 வரிகளில் எழுதியதை மரணம் ஒரு வரியில் விலக்கிவிடும் அமுதன். நீங்கள் ஒரு வரியில் விலக்கித்தான் சென்றீர்கள். பொழுதுகள் குறைகின்றன அமுதன். நன்றி. வல்லினச் சிறகினுடைய முதன்மை ஆசிரியராக இருக்கக்கூடிய அகனையா அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்களுக்கெல்லாம் ஒரு இணைப்பு பாலமாக, மகாகவி ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்தவர். சென்ற வாரம் ஐயா அவர்கள், மகாகவி ஐயா அவர்களை பற்றி எழுதிய அந்த கவிதையினுடைய தொடர்ச்சியை இங்கே எங்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். எங்களுக்கு புரிகின்றது உங்களுடைய இழப்பு என்பது, அதை ஒரு சில நாட்களில் அது சரியாகிவிடும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஐயா அவர்கள் எப்பொழுதும், ஐயாவினுடைய நினைவுகள் எப்பொழுதும் உங்களை வழிநடத்தும் என்ற அந்த ஒரு வாக்கியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விழைகின்றோம். மகாகவி ஐயா அவர்கள் எவ்வளவு பெரிய கவிஞர் என்பதை நாம் அனைவரும் நம்முடைய நினைவுகளிலிருந்து, நம்முடைய கவிதையின் மூலமாக பகிர்ந்து கொண்டோம். ஆனால் சென்ற வாரம் கால்ட்வெல் அவர்கள் அவரை பற்றி பகிர்ந்து கொண்டிருந்த அந்த செய்திகளிலிருந்து அவர் மிகச்சிறந்த மனிதராகவும் நம்மிடையே இருந்திருக்கின்றார் என்பதையும் நாம் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு மிகச்சிறந்த கவிஞர் என்பவர் வெறும் கவிஞர்கள் என்பது கவிதையினுடைய சிறந்த கவிதை, அதனோடு மட்டும் அந்த கவிஞர்கள் பிறப்பதில்லை. ஒரு சிறந்த மனிதராக இருக்கும் பொழுதுதான் அவர்கள் மகாகவி என்ற அந்த இடத்தை அடைகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஐயா அவர்கள், கால்ட்வெல் அவர்கள் பகிர்ந்து கொண்ட செய்திகள், எப்படி அந்த நட்பு வட்டத்திலிருந்து அவர்கள் தொடர்ந்து
அந்த பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து பெரியப்பா என்ற அன்போடு அழைக்கக்கூடிய அந்த தன்மைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய அகனையா அவர்கள் சொன்னது போல் அத்துணை பெருந்தன்மையான குணம். அதே போன்று நம்முடைய அன்புச்செல்வி அவர்கள் பகிர்ந்து கொண்டது போல ஒரு தந்தையாக அந்த நிகழ்வில் அந்த திருமண நாளை அவர் கொண்டாடினார் என்று சொன்னார்களே, அவருக்குள் இருந்த அந்த ஒரு பண்பு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்று நான் நினைக்கின்றேன். அகனையா அவர்கள் நம்மோடு இன்று பகிர்ந்து கொண்ட அந்த கவிதை வரிகள் என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தபோது கலைஞர் அவர்கள் எப்படி அந்த வேதனையான வரிகளை பகிர்ந்து கொண்டாரோ அதற்கு ஒப்பானது. இதுவும் வரலாற்றில் இந்த கவிதையும் நிலைத்து நிற்கும். உங்களுடைய ஆழமான அந்த அன்பும் நட்பும் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இந்த கவிதை வரிகள் சாட்சியாக இருக்கும் அகனையா. இந்த புகழ் வணக்க கூட்டம் இன்று இத்துடன் நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து வல்லினச் சிறகுகள் இயங்கும். அடுத்த வாரம் தொடர்ந்து நம்முடைய மகாகவி ஐயா அவர்களுடைய கவிதை நூல்களை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.